ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அனிமேட்ல தமிழ். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 6வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்து வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹேண்ட்ஸ் அவதாரம் இம்மோர்டல் கிங்கா ரெக்ரேஷன் ஆயிருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹென்ரிச்சும் ஹேண்ட்ஸும் சண்டை போடுற மாதிரி நடிச்சு நம்ம ஹென்ரிச்சும் ஹேண்ட்ஸை காப்பாற்றி அங்கேருந்து தப்பிச்சு போட்டுருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ அவனோட கர்மா ஷாப் ஓபன் பண்ணி அவனோட இனிஷியல் ஸ்கில்ல அப்கிரேட் பண்ண போயிருப்பான். அங்க வந்து 1.6 மில்லியனுக்கு மேல கர்மா பாயிண்ட் இருந்திருக்கும். அவனுக்கு வந்து கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோவோ என்னது கஸ்டமைசேஷனா அப்படின்னா இது வீடியோ கேம் மாதிரியே அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் கஸ்டமைசேஷன்ல எனக்கு 2 ஸ்கில் கிடைச்சிருக்கு. அதுல ஒன்னு அவதார் கிரியேஷன், இன்னொன்னு அவதார் எடிட். இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் அவதாரை கிரியேட் பண்ணும் போதே அதோட பவரை எடிட் பண்ண முடியும். அப்புறம் இந்த அவதார் எடிட்டர் ஸ்கில்லோட பவர் என்னன்னா, நான் கிரியேட் பண்ற அவதாரை ஃபுல்லா என்னால மாடிஃபை பண்ண முடியும். அந்த அவதாரோட அப்பீரியன்ஸ், அப்புறம் அதோட ஸ்டாக்கு, அதோட ஸ்டாமினா எல்லாத்தையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த அவதார் கிரியேஷன் ஸ்கில்லை வச்சு புதுசா ஒரு அவதாரை கிரியேட் பண்ணலாம். இந்த டைம் நான் கிரியேட் பண்ற அவதார் பெரிய சேஞ்சை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவனோட சிஸ்டத்தை ஓபன் பண்றான். அந்த ஸ்கிரீன்ல பார்த்தா உங்களுக்கு மேல் அவதார் வேணுமா இல்ல ஃபீமேல் அவதார் வேணுமான்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் என்னது என்னால ஜெண்டரை சேஞ்ச் பண்ண முடியுமா? சரி டே, அப்புறம் என்ன யாரும் தப்பா நினைக்காதீங்க, நான் என்னோட கியூரியாசிட்டியாக தான் இதை ட்ரை பண்ண போறேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு ஃபீமேல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல அன்அவைலபிள் அப்படின்னு வருது. நம்ம ஹீரோவும் என்னது என்னால கிரியேட் பண்ண முடியாதா, அப்புறம் எதுக்கிட்ட அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்ட்டு, அப்புறம் இது என்னதுடா புதுசா ஏதோ மீடியம் அப்படின்னு கேக்குது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தோம் மீடியம் செலக்ஷன், நீங்க ஒரு அவதாரை கிரியேட் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் என்னது மீடியமா, இப்ப நான் எந்த ரேஸ்ல அவதாரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு, நான் ஏன் சிசிலி கொடுத்த அந்த வேர்ல்டு ட்ரீயோட ஒரு பிரான்ச்சை வச்சு அவதாரை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அங்க இருந்த அந்த வேர்ல்டு ட்ரீயோட பிரான்ச்சை போய் நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு இந்த வேர்ல்டு ட்ரீயோட ஒரு சின்ன பீஸை வச்சு நான் இப்போ எல்ஃபை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போ நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து வேர்ல்டு ட்ரீயோட பிரான்ச் ஃபவுண்ட் ஆயிருச்சு. இப்போ நீங்க கிரியேட் பண்ற அவதாரோட ரேஸ் ஒரு எல்ஃப் அப்படின்ட்டு அவதார் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் சூப்பரா எல்ஃபை கிரியேட் பண்றது இவ்வளோ ஈஸியா, சரி இப்போ இந்த அவதாரை கஸ்டமைசேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இவனோட ஃபேஸும் பார்க்கறதுக்கு நல்லா எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்புறமேட்டுக்கு நல்ல பெரிய கை இருக்கணும். அப்புறம் எல்ஃபுக்கு எலமெண்டல் பவர் இருக்கு தானே, அதையும் இப்ப செட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் நேச்சர் அஃபினிட்டியே கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த அவதாரோட பேரு ஹாரிஸ் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தோம் இந்த அவதாரோட பேரு ஹாரிஸ். அப்புறம் இதோட யூனிக் ஸ்கில் என்னன்னா இது வந்து வேர்ல்டு ட்ரீயோட ஒரு சைல்டு. அப்புறம் இந்த அவதாரோட ரேஸ் என்னன்னா இது ஒரு எல்ஃப். அப்புறம் இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த அவதார் வேர்ல்டு ட்ரீயோட ஒரு சைல்டு அப்படிங்கிறதுனால நேச்சுரல் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற ஸ்கில் இருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் போடுறா சக்கா, இப்போ என்னோட அவதார் எல்ஃபா, அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஹேண்ட்ஸம் ஃபேஸ் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம எல்ஃப் அவதாரும் இந்த இடத்துல எனக்கு ஏதோ அன்பிளசண்டா ஃபீல் ஆகுதே அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் நீ என்னடா சொல்ற அப்படின்ட்டு ஒரு நிமிஷம், ஒருவேளை நம்ம ஹாரிஸ் அவதாருக்கு நம்ம ஹேண்ட்ஸோட டார்க் மேஜிக் ஒத்துக்கலையோ? ஆமா, இல்ல எல்ஃபுக்கும் டார்க் மேஜிக்கும் ஆகாது தானே, அட இதை எப்படா மறந்தான் அப்படின்ட்டு டிஸ்மிஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்ட்டு மைண்ட் அப் ஸ்கில் கூட இப்போ ஒர்க் ஆகலையாட்டுங்குது. அது மட்டும் இல்லாம நம்ம புது அவதாரம் எல்ஃப், அதுக்கு டார்க் மேஜிக் ஒத்துக்காது. கொஞ்ச நேரத்தில் நான் புதுசா கிரியேட் பண்ண பிராண்ட் நியூ அவதார என்னோட முட்டாள்தனத்தால இழந்திருப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹாரிஸ் அவதாருக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும். அப்புறம் இவனை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு அங்க இருக்க ஒரு புக்கை எடுத்து இது தாண்டா கரெக்டான டைம், இப்போ இந்த லெஜெண்டரி மெர்சனரி கிங்கோட கதை கேட்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு ஓனாய் மாதிரி காட்டுறாங்க. இது ஒன்றும் ஓனாய் இல்ல, இது நம்ம ஹார்லி அவதார் தான். நம்ம ஹீரோவும் ஏதோ ஓனாயில செஞ்ச ஒரு சொட்டர் மாதிரி எடுத்து மேலே போட்டுக்கிறான். அங்க இருக்க லேடியும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எப்படி இது நல்லா இருக்குதா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிக்குது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஹியூபர்ட் இதை எனக்காக தான் பண்ணான். அப்புறம் அவன் வேற இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியல. அப்புறம் இந்த ஆஸ்டைன் சிட்டில இருந்து இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். அந்த ஷாப்ல ஹியூபர்ட்டுக்கு பிரச்சனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எவன் பிரச்சனை கொடுத்திருந்தாலும் சரி அவனுங்களுக்கு நானே நேரா போய் திருப்பி கொடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான் அப்படின்ட்டு அங்க நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்ப அங்க 2-3 பேர் ஒரு கடையில உட்காந்துட்டு இருக்கானுங்க. அதுல ஒருத்தனும் யாரா இவன் இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டை போட்டுட்டு காமெடி பீஸாட்டம் போயிட்டு இருக்கிறான். அப்புறம் இவங்கிட்ட எந்த ஒரு டேட்டும் இல்லையாட்டுங்குத அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இவனுங்க என்ன பத்தியா பேசிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு அவனுங்களை திரும்பி பார்க்கறான். அப்ப அங்க இருக்கிற இன்னொருத்தனும் ஆமாண்டா இந்த மாதிரி காட்டு மிராண்டிங்கெல்லாம் அந்த சவுத் சைட்ல இருந்தா வந்திருப்பானுங்க அப்படிங்கிறான். இன்னொருத்தனும் இந்த முட்டா பையன் அந்த சவுத் சைட்ல இருந்தா வந்தானா அப்படின்னா இவன் ஒரு டம்மியா தான் இருப்பான் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் எந்த டவுட்டும் இல்ல, கன்ஃபார்மா என்ன பத்தி தான் பேசிக்கிறானுங்க அப்படின்ட்டு அவனுங்க கிட்ட போய் டெரரா டே உங்களுக்கு என்ன வேணும், தேவையில்லாம இதுக்கு என்ன பத்தி பேசுறீங்க அப்படின்னு பேஸ் வாய்ஸ்ல அவனுங்களை மிரட்டுறான். அப்ப அங்க இருக்கிறவனும் பயந்துட்டு அது அது வந்து
அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே முட்டா பசங்களா என்ன தைரியம் இருந்தா எங்க சவுத் ரீஜியனை பத்தி தப்பா பேசுவீங்க, உங்களுக்கு எங்களை பத்தி தெரியாதா, எங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசணும் அப்படின்ட்டு அவனுங்கள பிடிச்சி கத்திட்டு இருக்கிறான். அவனுங்களும் ஷாக் ஆயிட்டு அதில் இருக்கிற ஒருத்தனும் ஒரு கட்டையை எடுத்து இந்த நான்சென்ஸுக்கு எப்படி பேசணும்னு கூட தெரியல நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ அவனோட கையை வச்சு தடுத்துட்டான். பார்த்தா அந்த கட்டையே உடஞ்சு போச்சு. அங்க இருக்கிறவனும் இங்க என்னடா நடக்குது, என்னோட அந்த வெப்பனை இவனோட வெறும் கையிலேயே உடைச்சிட்டானா, இவன் யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ இப்ப என்னடா பண்ண அப்படின்னு அவனை டெரரா பார்த்துட்டு இவனுங்கெல்லாம் சவுத் சைட்ல இருக்க ஒரு வாரியர்ஸ் அடங்குது. ஒரு நிமிஷம் அப்படின்னா என்னால இவனுங்களை என்னோட ஃப்ரெண்ட்ஸா மாத்த முடியும். இந்த பிளான் மட்டும் கரெக்டா போனுச்சுன்னா நான் தான் இந்த சவுத் சைட்ல ஒரு ஹீரோவா இருப்பேன். அப்புறம் இவனுங்க ரெண்டு பேரும் என்னோட ரொம்பவே ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு கம்பெனியனா இருப்பானுங்க. இதுதான் என்னோட சான்ஸே, நான் ஒரு உண்மையான சவுத்தன் வாரியரா மாறுறதுக்கு. இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ இதை பிளான் போடுறான். அப்ப அங்க இருக்கிறவனும் நம்ம ஹீரோட டே இந்த மாதிரி கிளாத் எல்லாம் நீ ஃபெஸ்டிவலுக்காக சேவ் பண்ணி வைக்கணும், டெய்லியும் போட்டுட்டு சுத்தக்கூடாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டே பைத்தியம் இதுதான்டா இப்ப ஃபேஷனு, நான் டெய்லியும் இதை தான் போட்டுட்டு சுத்துவேன் அப்படிங்கிறான். அவனுக்கும் கோவம் தலைக்கேறி மண்டை சூடாகி டே பைத்தியக்காரா உன்னோட முட்டாள்தனத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன், நான் உன்னை சவுத் அண்ட் டியூயலுக்கு சேலஞ்ச் பண்றேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது சவுத் அண்ட் டியூயலா, சரி ரைட்டு, ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க 3 பேரும் ஒன்னா வந்து என் கூட சண்டை போடணும் அப்படிங்கிறான். அவனுங்க 3 பேரும் ஷாக் ஆயிட்டு டே பைத்தியக்காரா நாங்க 3 பேரும் சவுத் அண்ட் வாரியர்ஸ், இந்த மாதிரி நாங்க 3 பேரும் வந்து சண்டை போட்டா எங்களோட ஹானர் தான் போகும், ஒழுங்கா 1v1க்கு வாடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது உங்க ஹானர் குறையுமா, சரி அப்படின்னா என் கூட 2 பேரும் சண்டை போடுங்க, இன்னும் ஒருத்தன் நின்னுட்டு இந்த சண்டையை வேடிக்கை பாருங்க, ஏன்னா அப்பதானே மீதி இருக்க இன்னொருத்தன் நான் அடிச்சு போற 2 பேத்தையும் பாத்துக்கணும்ல, அதுக்கு ஒரு ஆளு வேணும், அதையும் நானா பண்ணிட்டோம், உங்களை நீங்க தான் பாத்துக்கணும், யாரு நின்று வேடிக்கை பார்க்க போறீங்க அப்படிங்கிறான். அவனுங்க 3 பேரும் இந்த பைத்தியக்காரனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு அவனுங்க 3 பேரும் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் நீங்க வரீங்களா நான் வரட்டுமா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா அந்த ஸ்ட்ரீட்டே ஒரே புகை மூட்டத்தோட இருக்குது. அங்க 2 பேரும் மட்டையாயிட்டானுங்க. இன்னொரு குள்ளா கட்டிட்டு இருந்தவனும் இங்க என்னடா நடக்குது, நீ என்ன ஜோக் ஏதாவது பண்றியா, நீ வந்து சவுத் அண்ட் வாரியர் ஒன்றும் இல்ல, அப்படி சவுத் அண்ட் வாரியரா இருந்தா எப்படா நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, நீ ஒன்னும் சிங்கிள் வாரியர் பிராண்ட்ல இல்ல தானே அப்படின்னு கேக்குறான். சிங்கிள் வாரியர் பிராண்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கிளப் ஆட்டங்குது. நம்ம ஹீரோவும் ஆமா நான் இந்த மாதிரி ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, இப்ப இவனை எப்படி சமாளிக்கிறது, சரி இருக்கவே இருக்கு நம்ம வழி, அதை வச்சு சமாளிக்கலாம் அப்படின்ட்டு மை பிரதர் நானும் சவுத் அண்ட் வாரியர் தான், ஆனா என்ன எந்த ஒரு பிராண்ட்லயும் நான் இல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த குள்ளாவும் என்னது காரணமா, என்னடா காரணம் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் பிரதர் அது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ட்ரைப்ல அடுத்த சீஃப் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டியூயல் மேட்ச் நடந்துச்சு, அந்த டியூயல்ல நாங்க தான் ஜெயிச்சோம், அதுல கலந்துட்டது யாருன்னா என்னோட அப்பா, என் அப்பா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாரு, அவர்னால எங்க ட்ரைப் அன்னைக்கு ஜெயிச்சோம், அப்புறமேட்டுக்கு அந்த ட்ரைபோட சீஃபும் என்னோட அப்பாவுக்கு கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு நம்ம ட்ரைப் வழக்கப்படியே நீ ஜெயிச்சிட்ட, நீ கேட்குற ஒரு ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு இருப்பாரு. அப்ப என்னோட அப்பாவும் நான் என்னோட முடிவை எடுத்துட்டேன், என்னோட விஷயம் நான் இப்ப கேட்க போறேன், சீஃப் நான் உங்க டாட்டரை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த சீஃபோட பொண்ணும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்ப, உனக்கு கொடுத்த ஒரு விஷயம் நீ இப்படி தப்பா யூஸ் பண்ற, எதுக்குடா நம்ம ட்ரைபை அவமானப்படுத்துற அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் நான் ஒன்னும் நம்ம ட்ரைபை அவமானப்படுத்தல, எனக்கு ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்னா நீ நம்ம ட்ரைப்ல இருக்க சீஃபோட பிளட் லைன்ல பிறந்தவில்லை அப்படிங்கிறான். அப்ப அந்த சீஃபோட பொண்ணும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அப்ப அந்த முட்டா பையன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான், நீங்க ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, உடனே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிறா. அப்ப அந்த சீஃபும் என்ன மன்னிச்சிரு மகளே, இதை ஏத்துக்க முடியலனாலும் அவன் சொல்றதுதான் உண்மை அப்படிங்கிறாரு. அப்ப அவளும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாம் டே எல்லாரும் அவனை கொல்லுங்க, அவன் ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பாவை அட்டாக் பண்றானுங்க. அப்ப நம்ம ஹீரோட அப்பாவும் அங்க இருக்க ஒரு பொண்ணை பார்த்து மை டியர் நான் உனக்கு கொஞ்சம் டைம் வாங்கி தரேன், நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிரு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் இதுதான் என்னோட அம்மா அப்ப பிரெக்னண்டா இருந்தாங்க, அவங்களாலையும் என்னோட ஃபாதர் கூட நின்று சண்டை போட முடியும், ஆனா என்னோட அப்பா என்ன ப்ரொடெக்ட் பண்ண சொன்னாரு, அதனால எங்க அம்மாவும் என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எங்க அப்பா சாவறது கூட நேர்லயே பார்த்துட்டு எதுவும் பண்ண முடியாம ஒரு கேவ்ல வந்து மறைஞ்சிருந்து என்ன வளர்த்தாங்க, அப்புறம் இப்ப அவங்க என் கூட இல்ல, அவங்க இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு, இதனாலதான் நான் எந்த வாரியர்ஸ் பிராண்ட்லயும் இல்ல, இப்போ உங்களுக்கு புரிஞ்சா அப்படிங்கிறான். அவனுங்க 3 பேரும் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு ஓ இதுதான் காரணமா, என்ன ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஸ்டோரி, எங்களை மன்னிச்சிருப்பா நாங்க தப்பா புரிஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு உன்ன மாதிரி கஷ்டப்பட்ட சவுத் அண்ட் வாரியரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, உனக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருக்கா, நீ அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, நாங்க வேற உன்னை புரிஞ்சிக்காம தப்பா பேசிட்டோம் எங்களை மன்னிச்சிருப்பா அப்படின்னு கதறி கதறி அழுகுறானுங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு ஆஹா என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி கதை கட்டி வரதுல என்ன யாராலையும் அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிறான். நான் கூட நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் இருந்துச்சோன்னு கொஞ்சம் நினைச்சிட்டேன், நம்ம ஹீரோ தான் கேடிக்கெல்லாம் கேடியாச்சே, இவனுங்களை வச்சு இன்னும் என்னென்ன பண்ண போறானோ தெரியல. அந்த சவுத் அண்ட் வாரியர்ஸ் அப்படிங்கிற 3 பேரும் இப்பில இருந்து இவரு நம்மளோட புது பிரதர் அப்படின்ட்டு சேர்ஸ்
பண்ணிட்டு, பிரதர் உங்க பேரு ஹார்லியா, இந்த சவுத் ரீஜன் ரொம்பவே லாங்கா இருந்திருக்கும், நீங்க எதுக்காக இந்த சிட்டிக்கு வந்தீங்க, ஏதாவது கோல் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் நான் இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதையும் ஒரு சின்ன கதையாவே சொல்லிட்டுமா. என்னோட அம்மா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே சோகத்துல இருந்தேன். ஆனா அப்பதான் ஒருத்தர் என்ன வந்து கூப்பிட்டாரு அப்படிங்கிறான். அப்ப யாரோ நம்ம ஹார்லியா யாரோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹார்லி யாரான்னு திரும்பி பாக்குறான். பார்த்தா நம்ம ஹியூபர்ட். அவனும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, அப்புறம் நான் என்னை பத்தி சொல்ல மறந்துட்டேனே, என்னோட பேரு ஹியூபர்ட், நான் ஒரு யங் மெர்சனரி, நீங்க என்னோட ஃப்ரெண்டா இருக்கீங்களா. அப்புறம் பிரதர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹார்லியும் அந்த யங் மேனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபுக்கான ஒரு பர்பஸே கிடைச்சிச்சு, அவர் எதுவுமே பண்ணாம என்ன கிராஸ் பண்ணி கூட போயிருக்கலாம், ஆனா அங்க நின்று எனக்கு ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு என்னோட லைஃபையே டோட்டலா சேஞ்ச் பண்ணாரு. அப்புறம் இப்ப நான் இங்க வந்தோட்டி அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க 3 பேரும் என்னது உங்க ஃப்ரெண்டுக்கு ஒருத்தன் பிரச்சனை கொடுத்தானா அப்படின்னு அந்த டேபிள தட்டிட்டு, நாம 2 பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட எனிமி எங்களுக்கும் எனிமி தான், அவனை சும்மா விட மாட்டான், வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னது அப்படின்னா நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா, நீங்க தான் எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸே, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவும் கண் கலங்கிட்டு, நீங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சது நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க 3 பேத்தையும் கட்டி பிடிச்சி 4 பேரும் பாச மலையை பொழிஞ்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் அடுத்த செகண்டே அண்ணினா மாதிரி பர்ஃபெக்ட், நான் போட்ட பிளான் கரெக்டா போயிட்டு இருக்குது, இந்த 3 பேத்தையும் யூஸ் பண்ணி என்னால ஹியூபர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதனால என்னோட பிசினஸ் ராக்கெட் மாதிரி கூரை பிச்சிட்டு போவோம். அப்புறம் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, நான் இந்த டைமென்ஷன்ல இருக்க எல்லா ரிசோர்ஸையும் யூஸ் பண்ண போறேன், அப்புறம் முக்கியமா அந்த மேஜிக் டூல இதெல்லாம் நான் இடத்துக்கு கொண்டுட்டு போய் அங்க ரொம்பவே காசு பார்க்க போறேன், இதனால சமமான ட்ரேடிங் நடந்து எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த ப்ராஃபிட்டை நான் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணி என்னோட பிசினஸை பெருசு பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பயங்கரமான பிளான்லாம் போட்டுடுறான். அப்ப அவனுங்க 3 பேரும் ஹார்லி நம்ம அப்புறம் பார்க்கலாம், இப்ப நாங்க 3 பேரும் ஃப்ரெண்டோட ஷாப்புக்கு போய் அவருக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்ட்டு அங்கிருந்து போறானுங்க. நம்ம ஹீரோனுங்கன்னா என்னென்னலாம் பண்ண போறான்னு தெரியல, இவனுங்களை நினைச்சாதான் எனக்கு பாவமாகுது. நம்ம ஹீரோவும் அப்படியா நல்லதுடா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அவனுங்களை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு மறுபடியும் அண்ணின மாதிரி இந்த 3 முட்டா பசங்களும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவானுங்க. இப்ப ஹியூபர்ட்டுக்கு இருந்த பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சு. அப்புறம் இப்ப வண்டியை அப்படியே நம்ம எல்ஃப் அவதாருக்கு திருப்ப வேண்டியதுதான், அவனை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ண வேண்டியது இருக்குது, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம எல்ஃப் அவதாரம் ஏதோ ஒரு அரண்மனைக்கு போயிட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட, டே வணக்கம்டா, நான் ரொசிலா கிராண்ட் சர்ச்ல இருந்து வந்திருக்கேன், நான் வந்து ஹார்லியோட ஃப்ரெண்டு, அப்புறம் நான் புதுசா ஒரு மெர்சனரி குரூப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், அந்த பெலாடின்ஸும் என்னோட கஸ்டமர் தான், இப்போ நான் உங்களுக்கும் சர்வீஸ் பண்றேன், உங்களுக்கு இதே போதும்னு நினைக்கிறேன், இல்ல என்ன நம்பல அப்படின்னா நான் இன்விடேஷன் லெட்டர் எடுத்து வந்துக்கிறேன், இந்தாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறான். அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹார்லியை யாரோ அருமையா வரைஞ்சி வச்சுக்கிறானுங்க. அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸும் என்னது இது நம்ம ஹார்லியா, இந்த லெட்டர் எவ்வளவு வேல்யூபிளான லெட்டர்னு தெரியுமா, அப்புறம் சாரி எங்களை மன்னிச்சிருங்க, இது கன்ஃபார்மா ஹார்லி தான், நாங்க சந்தேகப்பட்டதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், இதை யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு, ப்ளீஸ் சார் இந்த வழியா வாங்க, நான் உங்களை எல்ஃபோட குவார்டர்ஸுக்கு எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அந்த எல்ஃபோட குவார்டர்ஸுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, சார் நான் ஏற்கனவே மிஸ்டர் லாஃபேருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்க போய் இப்ப அவரை பார்க்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியா ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த கதவை திறந்து போய் லாஃபயர் கிட்ட, நீங்க இங்க தான் இருப்பீங்கன்னு என் உள்ளுணர்வு சொன்னிச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த லாஃபயரும் உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம், அப்புறம் நான் லாஃபயர் கெல்னுட் எவின் கிங்டத்துல இருக்க ஒரு ஹை எல்ஃப், அப்புறம் சார் ப்ளீஸ் உட்காருங்க, நான் கேள்விப்பட்டது உண்மையா, நீங்களும் ஹார்லியும் ஒன்னா மெர்சனரி குரூப்ல இருந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோட கேக்குறான். நம்ம ஹீரோவும் ஆமா, அப்புறம் என்னோட பேரு ஹாரிஸ், உங்களை மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஏற்கனவே தெரிஞ்சவனுங்களை ஒவ்வொரு டைமும் தெரியாத மாதிரி நடிக்கிறதுக்கு நான் பாடுற பாடுக்குது, ஐயோ சாமி, அப்புறம் இவனை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாகறான், மற்றவனுங்களை கூட சமாளிச்சிடல மாட்டேங்குது, இந்த ஹை எல்ஃபோட கண்ணு இதுகிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா இவன் என்னை ஏற்கனவே கூட கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு மரியாதை செலுத்துறான். அப்ப அந்த லாஃபயரும், ஓ அப்படின்னா நீங்களும் ஹார்லியும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டா, அதுக்கான அடையாளமா தான் நீங்க உங்க கையில பிரேஸ்லெட் போட்டு எடுக்கிறீங்களா, அது நான் ஹார்லிக்கு கொடுத்த பிரேஸ்லெட், உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அதை உங்ககிட்ட கொடுத்துருப்பாரு, நீங்க ரொம்பவே கிரேட் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்னடா பேசிட்டு இருக்கிற பிரேஸ்லெட்டா அப்படின்னு அவன் கையை பார்த்துட்டு, இது எப்பறம் என் கையில வந்துருச்சு, அப்புறம் சார் லாஃபயர் என்ன மன்னிச்சிருங்க, இந்த பிரேஸ்லெட்டை நான் போட்டு எடுக்கிறது உங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதை நான் உடனே கழட்டி கொடுத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவசரமா அதை கழட்ட ட்ரை பண்றான். அப்ப அந்த லாஃபயரும், இல்ல நீங்க ஒன்னும் ரொம்ப பதட்டப்படாதீங்க, அந்த பிரேஸ்லெட்டை ஒரு எல்ஃப் போட்டு எடுக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ட்டு, அப்புறம் நீங்க ஏதோ ரொம்ப முக்கியமா என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களாட்டங்குது, நான் வேற குறுக்க போந்து கொட்டை கொலை போட்டுறேன், என்ன பேசணும், ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயமானு கேக்குறான். நம்ம ஹீரோவும், ஓ அதுவா, ஆமா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், நீங்க தப்பா நினைச்சிக்கலன்னா நான் உங்க கூட இருந்து நேச்சர் எனர்ஜியை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனுக்கு மரியாதை செலுத்திட்டு, என்னோட சின்ன வயசுல இருந்தே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு
கிடைக்கல, எனக்கு நேச்சர் பவர் யூஸ் பண்றதுக்கு கத்து கொடுக்க நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த லா ஃபயரும் நம்ம ஹீரோவை அவனோட பவரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு, இந்த மேன் இவங்கிட்ட இருக்க பொட்டன்ஷியல் ரொம்பவே நல்லா இருக்கு, அப்புறம் இதுல சந்தேகப்படுறதுக்கே இல்ல, இது கண்டிப்பா அதுதான் அப்படிங்கிறான். இவன் என்னத்த பத்தி பேசிக்கிறான்னு தெரியல, நம்ம போக போக பார்க்கலாம். அப்ப லா ஃபயரும் எந்திரிச்சு நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், நம்ம வெளியே போய் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு அவனை வெளியே கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் என்னது வெளியே வா, சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கிளம்புறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் அந்த லா ஃபயர் கிட்ட, நீங்க எனக்கு சொல்லி கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த லா ஃபயரும், இல்ல அது என்னால முடியாது, ஏன்னா நான் இப்ப இந்த இடத்த விட்டு போய் ஆகணும், நீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா என் கூட எவின் கிங்டத்துக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும், இந்த லா ஃபயர் என்ன சொல்றான், நான் எவின் கிங்டத்துக்கு வரதா, இந்த எவின் கிங்டத்துல இருக்க சிவிலைசேஷன் இது ரொம்பவே நல்லா இருக்கும், நான் மட்டும் அந்த எவின் கிங்டத்துல இருக்க அகாடமிக்கு போனேன் அப்படின்னா லைஃப் செட்டில் அப்படின்ட்டு, ஆனா நான் எப்படி உங்க கூட எவின் கிங்டத்துக்கு வர முடியும், அந்த கிங்டத்துக்கு உள்ள போகணும் அப்படின்னா எலைட் பீப்புளா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கணும், என் கிட்ட தான் ஒன்றும் இல்லையா, நான் எப்படி வரது அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த லா ஃபயர்கிட்ட கேட்கறான். அப்ப அந்த லா ஃபயரும், ஆமா அது உண்மைதான், நார்மலா யாராலையும் எவின் கிங்டத்துக்குள்ள வர முடியாது, ஒண்ணு அந்த கிங்டத்துல இருக்க எலைட் எல்ஃபா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த அகாடமில படிக்கணும், இது மட்டும் தான் ஒரே வழின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா இது இல்லாம இன்னொரு வழி இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், ஏன்டா இவன் என்கிட்ட ரொம்பவே க்ளோஸா வரான், சரி எது வந்தான்னா சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு சல்யூட்டை போடுறான். அப்ப அந்த லா ஃபயரும், இவனோட பொட்டன்ஷியல் ரொம்பவே நல்லா இருக்கு, இவன் முயற்சி பண்ணனா ஹை எல்ஃபா கூட மாறலாம், அப்புறம் என்னோட கண்கள் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கும், என்னோட கண்கள்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவை அவனோட ஹை எல்ஃப் பவரை யூஸ் பண்ணி பார்க்கறான். நம்ம ஹீரோவும், என்னடா இந்த ஃபீலிங், நான் இங்க வந்ததுல இருந்து மறுபடியும் வந்துட்டு இருக்குது, இப்ப மறுபடியும் இந்த ஃபீலிங் வந்துடுச்சா, அப்புறம் இப்ப ஏன்டா என்னால மூவ் பண்ண முடியல, என் பாடி அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு கடல் மாதிரி இருக்க பிளேஸுக்கு வந்துட்டான். நம்ம ஹீரோவும், என்னடா இடம் இது, இப்ப நான் எங்கடா இருக்கறேன், இது என்ன மைண்ட் ரீலமா, நான் அந்த ஸ்கை பிரேக்கர்ஸ் கூட மைண்ட் ரீலத்துல சண்டை போட்டான்ல அதே மாதிரி இருக்கு, ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்டா, இந்த இடத்துல காத்து ரொம்பவே பியூரா இருக்கு, இங்க என்னடா நடக்குது, அப்புறம் அது என்னதுடா, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது வந்து அந்த எவின் கிங்டத்தோட காடஸ் எதுக்குடா என் மைண்ட் ரீலத்துக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அங்க இருக்க ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு, இல்ல இது காடஸ் இல்லையாட்டங்குது, இது அந்த ஓல்டு ட்ரீ அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்ப அந்த மரத்து மேல இருந்த பொண்ணும் கீழே இறங்கி வரா. நம்ம ஹீரோவும், இவ என்னடா காத்துல நடக்கிறா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு அந்த பொண்ணை ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட வரா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, ஏங்க ஒரு நிமிஷம், நான் வந்து அப்படின்னு ஜவு முட்டாய் மாதிரி இழுத்துட்டு இருக்கிறான். அந்த பொண்ணும் நம்ம ஹீரோட்ட வந்து, நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம நம்ம ஹீரோவும் காதல் மயக்கத்துல இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த ஓல்டு ட்ரீல இருந்து வந்த பொண்ணும் நம்ம ஹீரோட கண்ணத்தை பிடிச்சி, நீ வா, நீ எங்களோட எவின் கிங்டத்துக்கு வா அப்படின்ட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிருக்கோம். நம்ம ஹீரோவும், இந்த இலை இதெல்லாம் அந்த வேர்ல்டு ட்ரீல இருந்து தான் வருதா, அப்புறம் நீ யாரு அதை சொல்லிட்டு போ, சரி அது கூட இருக்கட்டும், இப்ப நீ என்கிட்ட இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்த, ஒரு நிமிஷம் என்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தான்னு மட்டும் சொல்லிட்டு போ நில்லு அப்படின்னு நம்ம ஹீரோவும் கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை கூப்பிட்ட மாதிரியே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், இங்க என்னதான்டா நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக்லயே உறைஞ்சு போய் நின்னுடுறான். அப்புறமேட்டுக்கு அந்த லா ஃபயர் அப்படிங்கிற எல்ஃபோன் நம்ம ஹீரோட்ட வரான். நம்ம ஹீரோவும், என்னடா இது திடீர்னு வந்துச்சு திடீர்னு போயிருச்சு, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த லா ஃபயரும், அது வந்து வேர்ல்டு ட்ரீயோட பிரசன்ஸ் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், நீ என்னடா சொல்லிட்டு இருக்கிற, அது வேர்ல்டு ட்ரீயோட பிரசன்ஸ்னா அது என்னையே பார்க்கறதுக்கு வந்துச்சு, நான் ஒன்னும் ஹை எல்ஃப் கூட இல்ல, என்ன எதுக்கடா பார்க்க வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த லா ஃபயர் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கிறான். அந்த லா ஃபயரும், அந்த வேர்ல்டு ட்ரீ யாரை பார்க்குதுன்னு நினைக்குதோ அதுதான் சூஸ் பண்ணும், நாம ஒன்றும் பண்ண முடியாது, அப்புறம் அந்த வேர்ல்டு ட்ரீக்கே உருவம் அப்படிங்கிறது இல்ல, உனக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்குமோ அப்படி இல்ல யாரை உனக்கு ரொம்ப தெரியுமோ அவங்களோட உருவத்துக்கு தான் அது வந்திருக்கும், அந்த வேர்ல்டு ட்ரீக்கே உன் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்காட்டுங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், என்னது இன்ட்ரெஸ்டா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் அந்த டிவைன் கார்டு என்கிட்ட வந்தாங்க, அப்புறம் இந்த எல்ஃபும் இப்ப என்ன பார்க்க வந்துக்கிறாங்க, இவங்க எல்லாத்துக்குமே என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு ஷாப்ல, டே நாங்க உங்ககிட்ட போன வாரமே சொன்னோமா இல்லையா, நீ ஏன்டா இன்னும் கடையை காலி பண்ணாம இருக்கிற, நாங்க கூட நீ கடையை காலி பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போயிருப்பேன்னு பார்த்தா நீ என்னடா இன்னும் இங்கேயே சுத்திட்டு இருக்கிற, எப்படா காலி பண்ணும் அப்படின்னு 3 பேரும் நம்ம ஹியூபர்ட் கிட்ட சண்டை போட்டுக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும், டே கோவப்படாதீங்கடா, அப்புறம் இந்த டீ ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்களும் ட்ரை பண்றீங்களா அப்படிங்கிறான். அங்க இருக்கவனும் அந்த டீ கப்பை தட்டி விட்டு, டே எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு, நீ இன்னைக்குள்ள இந்த கடையை காலி பண்ணி இந்த ஊரை விட்டு கிளம்புற, அப்படி மட்டும் காலி பண்ண முடியாது கிளம்ப முடியாது அப்படின்னு ஏதாவது பிரச்சனை கொடுத்த அப்படின்னா இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து, ஓ அப்படியாங்க, சரி நான் ரொம்பவே பயந்துட்டேன், அப்புறம் உங்களுக்கு இந்த டீ பிடிக்கலையாட்டங்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடுறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோவும் யாரையும் கூப்பிடுறான். அப்ப நம்ம ஹியூபர்ட்டை மிரட்டிட்டு இருந்தவனும், டே இந்த முட்டா
பசங்க வந்து என்ன பண்ணுவானுங்க, எங்க நேரத்தை வீணாக்காதரா, உடனே கடை காலி பண்ணிட்டு கிளம்புற வழி பாரு, அப்புறம் இந்த டே இந்த மூட்டை முடிச்செல்லாம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அங்க வந்து 3 பேர்த்திட்ட சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப யாரோ டே நீ ரொம்ப பேசுற எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவனோட வாயிலேயே ஒரு குத்து. யாருன்னு பார்த்தா நம்ம ஹார்லி குத்து வாங்கணும்னு பறந்து போய் விழுவுறான். அப்ப நம்ம ஹீரோ மேட்ட வந்த 3 பேர்த்துல என்ன மீதி 2 பேரு இங்க என்னடா நடக்குது, யாரா இவனுங்க எங்கந்திரா திடீர்னு வந்தானுங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம டீமும் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அவனுங்களை அட்டாக் பண்ண போறானுங்க. பார்த்தா அவனுங்க எல்லாம் அங்கிருந்து ஐயோ அம்மானு கதற சத்தம் மட்டும் தான் கேக்குது. அப்புறமேட்டுக்கு அன்னைக்கு நைட் எல்லாருமே சேர்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஹார்லியும் தேங்க்ஸ் பிரதர், நீங்க ஹியூபர்ட்டோட கடையை காப்பாத்தினதுக்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல, அதனால இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் என்னோட செலவு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ கூட 3 பேர் வந்தானுங்கல்ல, அதுல அந்த கிரே ஹேர்னு கூப்பிட்டுக்கலாம், குல்லா கட்டிட்டு இருக்காருன்னா குல்லான்னு கூப்பிட்டுக்கலாம், அப்புறம் இன்னொருத்த நடுவுல உட்காந்துட்டு இருக்கான்ல அவனா ஆர்வ கோளாறுன்னு கூப்பிட்டுக்கலாம். அப்ப அந்த ஆர்வ கோளாறும் நம்ம ஹீரோ கிட்ட பிரதர் இந்தாங்க இந்த கேக் பீஸ் சாப்பிடுங்க, இது ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் முக்கியமா உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும், இன்னைக்கு நீங்க போட்ட சண்டை ரொம்பவே நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு உண்மையிலேயே கிரெஸ்ட் தேவையில்லையா அப்படிங்கிறான். கிரெஸ்ட் அப்படிங்கிறது இவனுங்க போட்டு இருக்கிற டேட்டூ தான். நம்ம ஹீரோவும் என்னது கிரெஸ்டா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேக்குறான். அந்த ஆர்வ கோளாறும் அவனோட சட்டை கட்டிட்டு ஓ கிரெஸ்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாதா, தோ என்ன மாதிரி தான் அப்படின்னு, இதுதான் ப்ராப்பரான வாரியர்ஸ் கிரெஸ்ட் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹார்லி ஒருத்தரும் ஆமா நான் இதை பத்தி கேள்விப்பட்டுக்கிறேன், இந்த சவுத் சைட்ல ஏதோ ஷாமான் இருக்காங்களாமே, நான் இவங்களை பத்தி கேள்விப்பட்டுக்கிறேன், நானும் இந்த மாதிரி டேட்டூ போடலாம்னு நினைக்கிறேன், நாம ஏன் அங்க போகக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஆர்வ கோளாறு மேல கையை போட்டு டேய் நம்ம கிளம்பலாமா அப்படிங்கிறான். இவனோட பேரு லியூ வேங். அந்த லியூ வேங்கும் அது வந்து இப்பவே கிளம்பணுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் ஆமாண்டா நான் நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், எந்த நேரம் வந்தாலும் சரி இப்பவே போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு அந்த லூ வேங்க நம்ம ஹீரோ அசால்ட்டா தூக்கிட்டு பிச்சுக்கிட்டு ஓடுறான். அந்த லூ வேங்கும் டே நான் ட்ரிங்க்ஸ் ஆவது பண்ணிட்டு வந்துடுறேன், சரி அது கூட போய் தொலையுது என்ன விட்றா நான் நடந்தே வரேன் அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோவும் அட இருக்கட்டும்பா உனக்கு எதுக்கு கஷ்டம் நானே தூக்கிட்டு போறேன் அப்படின்னு அவனை தூக்கிட்டு ஓடுறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோட 3 பேர் அடி வாங்கினானுங்கல்ல, அவனுங்க ஏதோ ஒரு பாட்டிகிட்ட போய் இந்த பாட்டி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, நாங்க தான் போன டைமே உன்கிட்ட சொல்லிட்டு போனோமா இல்லையா, எங்களுக்கு இன்னும் அதிகமா பணம் வேணும் அப்படின்னு கேக்குறானுங்க. அந்த பாட்டியும் அட போங்கடா பைத்தியக்கார பசங்களா, நான் தான் நீங்க சொல்லிட்டு போனப்பயே என்னால அவ்வளவு பணம்லாம் தர முடியாதுன்னு சொன்னா இல்லையா, எனக்கு தான் காது கேட்காதுன்னு பார்த்தா உங்களுக்குமா காது கேட்காது, நான் என்ன இடத்துல கேட்கறேன் அவ்வளவு பணத்தை கொடுக்கறதுக்கு, போங்கடா போங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அங்க இருந்தவனும் அந்த பாட்டியை தூக்கி இந்த பாட்டி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஒழுங்கா பணத்தை எடு, அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லை, ஏதோ ஒரு பைத்தியக்காரன் காலையில வந்து என் மூஞ்செல்லாம் பொழந்து வச்சுக்கிறான், இப்பதான் அது கட்டு போட்டு வந்தேன், அப்புறம் உங்ககிட்ட பணம் எதுவும் இல்லைன்னு சொல்ற, அது உண்மையா இருந்தாலுமே சரி எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, போய் பணத்தை தேடு அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த பாட்டியும் நம்ம ஹீரோட்ட அடி வாங்கணும்னு சாக்காவுறாங்க. நம்ம ஹீரோட்ட அடி வாங்கணும், கடவுளே நீ இருக்கியா இல்லையா, மறுபடியும் இவனா என் மேல கொஞ்சம் கருணை காட்டுப்பா அப்படின்ட்டு மறுபடியும் எதுக்குடா நீங்க வந்த அப்படின்னு கத்துறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹார்லியும் டேய் நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கிற, என்கிட்ட அடி வாங்கினது பத்தலையா, சரி எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணுக்குது என் வழி விட்டு தள்ளி போடா அப்படின்னு அவனை முட்டி தூக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த பாட்டிகிட்ட போய் பாட்டி உங்களுக்கு என்னோட வணக்கம், அப்புறம் எனக்கும் அந்த மாதிரி டேட்டூ போடணும் அப்படிங்கிறான். இவங்க வந்து இதை கிரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, நம்ம டேட்டூ அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்தோம், ஏண்டாடி ஒரு மனுஷனை தூக்கிட்டு வந்தன அவன் உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானு கொஞ்சமாவது யோசிச்சியாடா, என்னை இறக்கி விடுறா அப்படின்னு அரை மயக்கத்துல சொல்லி இருக்கிறான். அப்ப அந்த பாட்டியும் நம்ம ஹீரோ கிட்ட இவனுங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஓ இந்த முட்டா பசங்களா, இவனுங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம் நான் சும்மா தான் அடிச்சு போட்டுக்கிறேன், நாளை காலையில எந்திரிச்சு அவனுங்களே போயிடுவானுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த பாட்டியும் சரி ரைட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரி நாம கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா அப்படின்னு அவனுங்களை உள்ள கூட்டிட்டு போயிட்டு அப்படின்னா உனக்கும் அந்த வாரியர்ஸ் டேட்டூ வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஆமா அதே தான் எனக்கு உடனே அந்த வாரியர்ஸ் டேட்டூ போட்டு விடுறீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த பாட்டியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா எல்லாம் பண்ணிக்கலாம், ஆனா இந்த டேட்டூ போறதுல உனக்கு நிறையவே பவர் கிடைக்கும், அதெல்லாம் நல்லதுதான், உன்னோட லைஃப் எனர்ஜியை இந்த டேட்டூ ரொம்பவே ட்ரெயின் பண்ணுமே, அதை பத்திலாம் உனக்கு தெரியுமா, அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் எந்த பிரச்சனையும் இல்ல, தான் இங்க உட்காந்துட்டு இருக்கிறானா இவன் ஏற்கனவே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான் அப்படின்ட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சீக்கிரமா அந்த டேட்டூ போட்டு விடுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த பாட்டியும் சரி நீ ரொம்ப ஆசைப்படுற, உன்னை பார்த்தா உங்ககிட்ட ஒரு மான்ஸ்டர் அளவுக்கு லைஃப் எனர்ஜி இருக்க மாட்டேங்குது, நாம ஏன் உனக்கு அல்டிமேட் கிரெஸ்ட் போடக்கூடாது, அதை உன்னால ஹேண்டில் பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன், அந்த டேட்டூ போட்டினா நீ ஒரு வார்லாட் ஆயிருவா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது வார்லாடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அப்படின்னா ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க உடனே அந்த டேட்டூ போடுங்க அப்படின்னு சந்தோஷத்துல குதிக்கிறான். அந்த பாட்டியும் ஷாக் ஆயிட்டு ஏன்டா கத்துற, நீ கத்துறதுல எனக்கு அரைங்குறையமா கேட்டு அந்த காத்தும் கேட்காம போயிட மாட்டேங்குது, எனக்கு அந்த டேட்டூவை எப்படி போடுன்னு தெரியாது, அதை நான் கேள்வி மட்டும் தான் பட்டுக்கிறேன், அந்த கிரெஸ்டை கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டுக்கிறாங்க, அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு லெஜெண்டரி டெக்னிக் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இந்த பாட்டி நீ சொல்றத பார்த்து நான் ரொம்பவே எக்ஸைட் ஆகி சந்தோஷமா இருந்தா அது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டிய, சரி அது போகட்டும், இந்த லூ வேங்க கிட்ட இருக்கிற மாதிரியாவது கிரேட் வாரியர் கிரெஸ்ட்
பிரஸ்ட் போட முடியுமா அப்படின்னு கேக்குறான். அந்த பாட்டி அது போடலாம், ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு, இந்த பாட்டி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, என் பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுட்டு இருக்கிற, அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த பாட்டியும் அந்த டேட்டூ போறதுக்கான மெட்டீரியல்ஸ் ஒன்னும் என்கிட்ட அவ்வளவு அதிகமா இல்ல, 1-2 மெட்டீரியல்ஸ் குறையுது, அது மட்டும் இல்லாம நான் அந்த டேட்டூ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த டேட்டூ யாரு ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு. உனக்கு அந்த கிரேட் வாரியர் கிரஸ்ட் வேணும் அப்படின்னா நீ அந்த அயன் ஃபாரஸ்ட்ல நார்த்தன் சைடு இருக்க மவுண்டனுக்கு போய் அந்த இடத்த ரூல் பண்ணிட்டு இருக்க ஆர்கு மான்ஸ்டரை நீ கொன்னு அதோட மெட்டீரியல்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த லூவாங்லாம் ஷாக் ஆயிட்டு, என்னது ஆர்கா, அது என்ன மாதிரியான மான்ஸ்டர்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா, நீங்க என்ன என் பிரதரை கொல்ல ட்ரை பண்றீங்களா, அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் மான்ஸ்டர் கிட்ட போய் என் பிரதரால எப்படி தனியா சர்வே ஆக முடியும், இதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அசாம பாக்கெட் டைமென்ஷன் ஓபன் பண்ணி நீங்க என்ன இத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆர்கு மான்ஸ்டரோட மண்டை ஓட்ட தூக்கி காட்டுறான். நம்ம லூவாங்லாம் இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த பாட்டியும் ஷாக் ஆயிட்டு, இது அந்த ஆர்கு மான்ஸ்டரோட மண்டை ஓட்டையே தான், நீ மட்டும் இதை தனியா கொன்னு சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ ஆமா நான் இதை தனியா தான் கொன்னேன், இந்த ஆர்கு மான்ஸ்டர் ஒன்னும் பவர்ஃபுல்லாவே இல்ல, இது ஏன் அளவுக்குலாம் வரவே வராது அப்படிங்கிறான். அந்த பாட்டியும் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, சரி ரைட்டு, இவன் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டான், சரி டேய் நீ போயிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு திரும்பவா, அப்புறம் என்னோட பாடியில சுத்தமா எனர்ஜியே இல்ல, நான் கொஞ்சம் ப்ராப்பரா சாப்பிட்டு என்னோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அப்படியே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா கொடுத்துருப்பாங்க, அப்படின்னா கொஞ்சம் காசை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு, என்னது இவனுங்க ஏற்கனவே போயிட்டானுங்களா அப்படின்ட்டு எனக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னே வரானுங்கன்னு நினைச்சு ஷாக் ஆகுறாங்க. அப்புறமேட்டுக்கு புதுசா ஏதோ ஒரு இடத்துல டே எங்கடா ஓடுறா நில்லுடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோட அடி வாங்கினோம்னா அடிச்சு பறக்க விடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவும் டே இன்னைக்கு ஃபுல்லா என்கிட்ட இருந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிற, இப்ப என்கிட்ட மாட்டினியா அப்படின்னு அவனை போட்டு பொழக்கிறதுக்கு வரான். அவனும் ஷாக் ஆயிட்டு, டே உனக்கு என்னடா வேணும், தேவையில்லாம சும்மா சும்மா என்னையும் ஓடிட்டு இருக்கிற, என்னை அட்டாக் பண்ண சொல்லி யாராவது அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ இந்த மாதிரி நார்மலான பீப்புள் கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அதுதான் எனக்கு பிடிக்கல, அப்புறம் நீ எங்களோட ஷேமானிட்ட கூட போய் சண்டை போட்டு இருந்தா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட அடி வாங்கணும், என்னது ஷேமானா, அந்த ஓல்டு லேடி பத்தியே பேசிட்டு இருக்கிற அப்படின்ட்டு, டேய் போதுண்டா எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சாரி இது ரொம்ப தூரம் போயாச்சு, என்னால நிறுத்த முடியாது, இத்தனை நாள் நீ இந்த வில்லேஜ்ல இருந்தவங்கெல்லாம் இந்த மாதிரி தானே கெஞ்ச விட்டுருப்ப, இப்ப நீ எப்படி பண்றிய நல்லா இருக்குதா அப்படின்ட்டு அவனை போய் அடிக்க போறான். அப்ப அவனும் பயத்திலேயே டே போதுண்டா நிறுத்து, நான் இதுக்கு மேல யாருக்குமே பிரச்சனை கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அவனோட பக்கத்துல அட்டாக் பண்ணிட்டு, சரி ரைட்டு நீ சொன்ன ப்ராமிஸை காப்பாத்தினா சரிதான் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறான். அப்ப நம்ம ஊழங்கும் அங்க இருக்க ஒருத்தனை பிடிச்சி, டேய் எந்திரா இந்த வில்லேஜ்ல இருந்து எடுத்துட்டு போன பொருள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோவும் இவனங்களோட ஹைட் அவுட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அங்க கொஞ்சம் நமக்கு தேவைப்படுற பொருள் இருக்க மாட்டேங்குது, டேய் லூவாங்க வா நாம இப்ப இங்க இருந்து கிளம்பலாம், அப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் தூக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அவங்களோட ஹைட் அவுட்டுக்கு போயிட்டு நடக்குது. அங்க பார்த்தா நிறையவே மீட் இருக்கு. நம்ம ஹீரோவும் அருமை மீட் இருக்கா, இன்னைக்கு நைட்டு பார்பிக்யூ ரெடி அப்படிங்கிறான். யாரோ அங்க ஒரு இடத்த கூட்டிட்டு இருக்காங்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஷேமான் பாட்டி தான். அப்ப யாரோ வந்து நம்ம ஷேமான் பாட்டிட்ட, கிராண்ட்மா நீங்க இங்க தான் இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நம்ம பாட்டியும் கூட்டுறதை நிறுத்திட்டு யாரான்னு ஷாக்லயே பார்த்தா நம்ம ஹீரோ நம்ம ஷேமான் பாட்டியும், இதெல்லாம் என்னதரா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்காக தான் கொண்டு வந்தோம், இதுல நிறையவே மீட்டு அப்புறம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு சாப்பிடுங்க அப்படின்ட்டு, உங்களுக்கு இந்த மீட் எல்லாம் போதும் தானே உங்களோட எனர்ஜியை ரெக்கவர் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பாட்டியும் வேற யாரையும் நினைச்சு பார்த்துட்டு, எனக்கு இது போதும், என்னோட பையன் இப்ப இருந்தா கூட உன்னோட வயசுல உன்ன மாதிரியே எல்லாம் எனக்கு பண்ணிருப்பான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது என்னோட வயசுலயா, நீங்க என்ன சீரியஸாவா சொல்றீங்க, அப்படின்னா நம்ம பையனை மீட் பண்ணோம் அப்படிங்கிறான். அந்த பாட்டியும் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் சரி இப்ப நான் மீட்லாம் கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுங்களா சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்கறான். அந்த பாட்டியை நான் கொஞ்சமா சாப்பிடுவேன், உனக்கு தேவையில்லாம நான் ரொம்ப சிரமத்தை கொடுக்க விரும்பல அப்படின்ட்டு உள்ள போறாங்க. அப்புறமேட்டுக்கு உள்ள போய் பார்த்தா நார்மலா பேசிட்டு வந்த பாட்டி போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்குது. மீட்டை மட்டும்தான் அப்படி சாப்பிடுதுன்னு பார்த்தா ட்ரிங்க்ஸும் போட்டு பொழக்குது. அவங்க சாப்பிட்றத நம்ம லூவாங்கும் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நான் கேள்விப்பட்டுக்கிறேன் சவுத் சைட்ல இருக்க உமன்லாம் ரொம்பவே சாப்பிடுவாங்களா, அது உண்மையாட்டம் தாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த பாட்டியும் சாப்பிட்டு போட்டு எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் லூவாங்கும் ஷாக் ஆகிட்டு, என்னது எல்லாத்தையுமே இவங்களே சாப்பிட்டாங்களா, இப்ப நாங்க என்ன தர சாப்பிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம பாட்டியும் இப்ப ஒவ்வொரு நிறைய சாப்பிட்டாச்சு, என்னோட எனர்ஜியும் ரெக்கவர் ஆயிடுச்சு, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த பாட்டியும் மெழுகுபருத்தி பத்த வச்சு ஏதோ ஒரு நீடில் மாதிரி சூடு பண்ணிட்டு, டேய் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும், நீ கொஞ்சம் மென்டலா ப்ரிப்பேர் ஆகிக்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சீக்கிரமா ஆரம்பிங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த பாட்டியும் ஏதோ ஒரு பொம்மையை கொண்டு வந்து நம்ம ஹீரோட வாயில வச்சுட்டு, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருறா, என்னோட பையனுக்கு டேட்டோ போடும் போது அவன் கத்துவான் அப்படிங்கிறதுனால இந்த டாலை அவனோட வாயில வச்சுட்டு தான் நான் டேட்டோ போட்டேன், இப்போ உனக்கும் அதே மாதிரி
மாதிரி பண்ண போறான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட நெஞ்சிலேயே அந்த நீடில குத்த வராங்க. அவங்க குத்த வர ஃபோர்ஸை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இந்த பாட்டி எனக்கு கொன்ற கின்ற மாட்டியே அப்படிங்கிறான். பார்த்தா அந்த நீடில் தான் உடஞ்சு போச்சு. அந்த பாட்டியும் ஷாக் ஆயிட்டு என்னடா ஸ்கின் இது மாட்டு தோலோட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது, நீ மனுஷனா இல்ல வேற ஏதாவது பீஸ்டாடா, இந்த நீடிலே இவ்வளவு ஈஸியா உடஞ்சு போச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஊர்லங்கும் சிரிச்சுக்கிட்டே நீங்க இந்த மாதிரி பல்ப் வாங்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல, என் பிரதர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காருல அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கிறான். அந்த பாட்டியும் பரவாயில்ல அப்படின்ட்டு இன்னொரு நீடில் எடுத்து என்னது இவன் எனக்கே சவால் விடுறானா, இப்ப இதெல்லாத்தையும் முடிக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு டேட்டூ போட போறாங்க. அந்த பாட்டி நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஃபாஸ்டா டேட்டூ போட்டுட்டு இப்போ ஒரு டாப் நாச்சான ட்ரைபோட லீடர் ஷாமான் அவங்களோட பவர்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு டேட்டூ போடுறாங்க. அவங்களையும் சும்மா சொல்லக்கூடாது, ஏதோ சூரியன் மாதிரி பயங்கரமான டேட்டூ தான் போட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களுக்கு கேலோ ஸ்டைல் காம்பட் சிம்பிள்ல கிரேட் வாரியர் அப்படிங்கிற சிம்பிள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோ அந்த டேட்டூவை பார்த்துட்டு இது ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த டேட்டூ போட்டதுனால என்னோட பவர் இப்ப ரொம்பவே இன்க்ரீஸ் ஆன மாதிரி என்னால ஃபீல் பண்ண முடியுது, இதுக்கு மேல நான் அந்த ஆர்வியோட சண்டை போடும் போது என்னோட பிசிக்கல் மியூட்டேஷன் ஸ்ட்ரென்த்தையே யூஸ் பண்ண வேண்டாம் மாட்டேங்குது, இதுவே போதும், இனிமே நான் யாருன்னு தெரியுண்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷத்துல கத்திட்டு இருக்கிறான். அப்புறம் அந்த பாட்டியை பார்த்தா அவங்களோட எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் ஆகி எப்பா சாமி என்னால இதுக்கு மேல முடியாதுடா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கிராண்ட்மா உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த பாட்டியும் இல்லடா நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், என்ன என்னோட எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தனா சரியா போயிடும், எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம லூ வாங்கும் நம்ம ஹீரோட்ட பிரதர் நமக்கு நீ கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னடா வேலை அப்படின்ட்டு அந்த பாட்டியை பிடிச்சி குலுக்கிட்டு மீட் எனக்கு இன்னும் மீட் வேணும், கிராண்ட்மா உங்க எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆயிடுச்சுன்னு தெரியும், உங்களுக்கு என்ன இது பெயின்ஃபுல்லா இருக்கா, நீங்க கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்சம் மீட் கொண்டு வரோம், நீங்க இன்னும் டேட்டூ போட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறான். அந்த பாட்டிலாம் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம லூ வாங்கும் யோ பிரதர் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த பாட்டியும் பயங்கர கடுப்புல டே பைத்தியக்காரனுங்களா, நான் இப்பதான்டா ஒரு டேட்டூ போட்டேன் மறுபடியும் உனக்கு டேட்டூ வேணுமா, கம்மனி இடத்த காலி பண்ணுங்கடா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு கத்துறாங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹென்ரிச்சை காட்டுறாங்க. நம்ம ஹென்ரிச்சும் நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரத்தை வாங்கின அடியில படுத்துட்டு இருக்கிறான் நடக்குது. அப்ப யாரோ ஒருத்தன் வந்து அங்க நம்ம ஹீரோட்ட உட்காந்துட்டு இருக்கிறீங்களா பார்த்து நீங்க இன்னும் அவருக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்கறான். அங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்களா யாருன்னு திரும்பி என்னது கார்டினலா வாங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த கார்டினல் அப்படிங்கிறவனும் நீங்க இதே மாதிரி தொடர்ந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம செயின்டஸும் என்னோட உடம்பு டயர்டா தான் இருக்கு, அப்படி இருந்தாலும் என்னோட ஹார்ட்டுக்கு டயர்ட் அப்படிங்கிறது தெரியல, நான் மட்டும் இப்ப இவருக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா இவர் பண்ண பெரிய சாக்ரிஃபைஸ் வேஸ்டா தான் போயிடும். அந்த டைம் அந்த இம்மோர்டல் கிங் கூட இவர் தனியா சண்டை போட்டு அவனை இங்க இருந்து அமுச்சு விட்டாரு, ஆனா அது நடந்து கொஞ்ச நாள் ஆயிருந்தாலும் இவர் இன்னும் இப்படியே படுத்துக்கிட்டே இருக்காரு, அதுதான் எனக்கு சோகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த கார்டியனும் செயின்டஸ் இவர் வந்து ஒரு ஹீரோ தான், இவருக்கு ஒன்னும் ஆகாது அப்படிங்கிறான். நம்ம செயின்டஸும் சார் ஹென்ரிச் நீங்க தான் எங்களோட புது ஹீரோ, எப்படியாவது திரும்ப வந்துருங்க அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் கூப்பிட்டீங்களா அப்படின்னு எந்திரிச்சு உட்காரான். அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம செயின்டஸும் நீங்க எப்படியோ ஃபைனலா எந்திரிச்சிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நான் எந்திரிச்சிட்டேன், அப்புறம் செயின்டஸ் என்னை இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப செயின்டஸ் நம்ம ஹீரோட கையை பிடிச்சு சார் ஹென்ரிச் நான் இப்ப சொல்றேன் நீங்க தான் நம்ம டிவைன் ஆர்டரோட ஒரு சாம்பியன், இல்ல நீங்க ஒரு ஹீரோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஃபைனலி இப்ப இந்த ஹீரோ அப்படிங்கிற ரோலும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இதுக்கு மேல ஹீரோ அப்புறம் ஈவிலுக்கு நடக்கிற ஃபைட் எப்படின்னு பார்க்க போறீங்க, அதோட முக்கியமா அதுல என் பர்ஃபார்மன்ஸை பாரு பிச்சு உதறிடுறான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹேண்ட்ஸும் சிரிச்சுக்கிட்டு ஓ ஹீரோ உங்களுக்கு உடம்பு சரியாயிருச்சா, சரி சீக்கிரமா ஃபுல்லா ரெக்கவர் ஆகிவாங்க, அதுக்குள்ள நான் டீமன் கிங்கா செய்ய வேண்டிய ஒரு சில வேலை இருக்கு அதை முடிச்சிடறேன் அப்படின்ட்டு சரி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சீக்கிரமா இப்ப ஆரம்பிக்கலாம், இப்ப என்னால கிளியரா பார்க்க முடியுது அந்த கரை படைஞ்ச ஈவில் டோர்ஸ், அதை என்னால பார்க்க முடியுது, இப்ப இனிமே நான் நேரா போய் அவனுங்களை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அதுல இருந்து ரெண்டு பேர் இறங்கி சீக்கிரமா அந்த பேஷண்ட்டை கொண்டு போங்கடா, இவனை பார்த்தா மறுபடியும் அந்த ஃப்ளோக் மாஸ்க் கொண்டா நடக்குது, அவன் யாராடா இருப்பான் அப்படின்ட்டு அவனுங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா அந்த பேஷண்ட்டை உள்ள கொண்டு போகணும் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறானுங்க. அப்புறமேட்டுக்கு யாரோ ஒருத்தன் டார்க் மேஜிக் யூஸ் பண்றான், இவன் யாருன்னு தெரியல, இவனை இப்பதான் புதுசா காட்டுறாங்க. அப்ப அந்த டார்க் மேஜிக் யூஸ் பண்றவனுக்கு பக்கத்துல இருந்தவனும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா ஏதாவது க்ளூ கிடைச்சா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த டார்க் மேஜிக் யூஸரும் என்னால ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியரா சொல்ல முடியும், இவனை மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்பவே டேஞ்சர் மட்டும் இருக்கு அப்படிங்கிறான். இவனோட பேரு ஹாங் சியோன் ஜிங், நாம வந்து ஜின் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். இவன் அந்த மேனேஜ்மெண்ட் பீரோல இருக்க ஒரு டார்க் மெஜிஷியன். அப்ப அந்த ஜின் அப்படிங்கிறவனும் இவங்க எல்லாம் எப்படி செத்துருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா, ரொம்பவே கொடூரமான வலியை அனுபவிச்சு செத்துருக்காங்க, அப்புறம் இவங்களை கொன்ன அப்படின்னு சொல்ற அந்த ஃப்ளோக் மாஸ்கோ இல்ல பைத்தியக்காரனோ தெரியல, அவன் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனவன், இந்த அளவுக்கான ஒரு பியூர் டார்க் மேஜிக்கை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, அவன் ஒரு ஹியூமனா அப்படிங்கிறதே எனக்கு டவுட் தான், அவன் இந்த பர்சனுக்கு
இவனுக்கு அவனோட டார்க் மேஜிக்கை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்து இவனோட பாடியில ஃபுல்லா டார்க் மேஜிக்கை ஃபில் பண்ணி இவனை கொன்னு இருக்கான். இதுலயும் இவனுக்கு நிறையவே டிராமாட்டிக்கான மெமரிஸ்லாம் வந்திருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரை நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதும் இல்ல, அவனை கண்டுபிடிப்பனா என்னன்னு தெரியாது. என்ன கேட்டா நான் அவனை பிடிச்சிருவன் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவன் அந்த மேனேஜ்மெண்ட் பீரோவை சேர்ந்த நடக்குது. அவனும் என்னது பிடிச்சிருவன் தான் நினைக்கிறியா? ஏன்டா டேய், உன்னை அதுக்காக தானே நாங்க காசு செலவு பண்ணி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். நீ தானடா கொரியாவிலேயே பெஸ்ட் டார்க் மேஜிஷியன், நீயே இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது? உங்களை வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள ஏன் தலை வெடிச்சிடும் அப்படின்னு அவனும் டென்ஷன் ஆகுறான். அப்ப அந்த ஜின்னும் ஆமா அது உண்மைதான், நான் என்னதான் ஒரு டாப் லெவலான டார்க் மேஜிஷியனா இருந்தாலும் கூட அந்த மான்ஸ்டர் அவனோட லெவல் என்னன்னே தெரியல அப்படின்ட்டு உங்களோட எனிமி அதான் அந்த டார்க் மேஜிஷியன், அவனை பத்தி ஃபுல்லா தெரியாம விளையாண்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறான். அந்த மேனேஜ்மெண்ட் பீரோவை சேர்ந்தவனும் நீ என்னடா என்ன பயன்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஜின்னும் அந்த கல்பிரேட் டார்க் மேஜிஷியன் க்ளோக் மாஸ்க் தானே போட்டுட்டு இருந்தான்னு சொல்றீங்க, சரி நான் என்னோட கருசை வச்சு அவனை கிட்ட பார்க்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்ட்டு அங்க செத்து போயிருந்தவன் மேல அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஒருத்தங்களோட மெமரி பார்ப்பான்ல அது மாதிரி இவனும் பார்க்க ட்ரை பண்றான் நடக்குது. அப்ப அந்த ஜின்னுக்கு பின்னாடி நம்ம ஹீரோவோட உருவம் வருது. அந்த ஜின்லாம் ஷாக் ஆகிட்டு இது இந்த ஃபீலிங் இல்ல இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு பதறிட்டு கீழே விழுந்து ஷாக் ஆகுறான். அந்த மேனேஜ்மெண்ட் பீரோ சேர்ந்தவனும் ஜின் உங்களுக்கு என்னாச்சு, நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஜின்னால பேசவே முடியாம அவன் வாயிலிருந்து காத்து மட்டும் வந்துட்டு டீம் லீடர் அது வந்து நான் இப்ப ஃபீல் பண்ண ஃபீலிங் இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நான் இப்ப போய் உடனே செத்தேன் அப்படின்னா தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறான். அந்த மேனேஜ்மெண்ட் பீரோ சேர்ந்தவனும் டே பைத்தியக்கார ஜின் என்னடா பேசிட்டு இருக்கிற, நீ ஏன்டா சாவணும் அப்படின்னு அவனை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஜின்னும் அந்த ஃப்ளோக் மாஸ்க் அவனோட டார்க் மேஜிக் அவன் என்கிட்ட அப்படிதான் சொன்னான், என்னை விடுங்க அப்படின்னு எடுக்கிறான். அந்த ஜின்னை தான் காட்டுறாங்க. அவனும் அந்த ஃப்ளோக் மாஸ்க் என்ன பார்த்துட்டான், அவன் நான் போட்ட ஸ்பெல்ல கண்டுபிடிச்சிட்டான். இப்ப அவன் என் மைண்டுக்குள்ள வந்து பேசிட்டு போன மாதிரி இருந்துச்சு, எனக்கு இப்ப ரொம்பவே தலை வலிக்குது. அப்புறம் நான் இப்ப என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த மேனேஜ்மெண்ட் பீரோ சேர்ந்தவனோ என்னது அந்த ஃப்ளோக் மாஸ்க் வந்தானா, அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஜின்னோ நான் இப்ப போய் செத்தனா தான் கரெக்டா இருக்கும், நான் இப்ப செத்து போயிட்டேன் அப்படின்னா பீஸ்ஃபுல்லா ஆஃப்டர் லைஃப்ல என்னோட மீதி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஜன்னல்ல இருந்து கீழே குதிக்க போறான். அப்ப அந்த மேனேஜ்மெண்ட் பீரோ சேர்ந்தவனும் ஷாக் ஆயிட்டு டே முட்டாளி என்னடா பண்ணிட்டு இருக்கிற, முதல்ல அந்த ஜன்னலை விட்டு தள்ளி வாடா அப்படின்னு அவனை பிடிச்சி இழுத்துட்டு டே அந்த ஃப்ளோக் மாஸ்க் ஒரு வில்லன், அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்க கூடாது, கொஞ்சம் காம் டவுன் ஆடா அப்படின்னு இருக்கிறான். அப்ப அந்த ஜின்னும் ஓ ஆமா இல்ல இப்ப நீங்க எனக்கு நிறையவே அட்வைஸ் கொடுத்துட்டீங்க, ரொம்பவே தேங்க்ஸ், இப்போ நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த மேனேஜ்மெண்ட் பீரோ சேர்ந்தவனும் ஏன்டா எல்லாம் எனக்குனே வருவீங்களாடா, சரி ஒன்னும் சொல்லியும் கொத்தம்ல, இந்த ஹெட் ஆபீஸ்ல இருக்கானுங்களா அவனுங்க மட்டும் என் கையில கிடைக்கிட்டோம், முதல்ல அவனுங்களை கொல்றேன் அப்படின்னு இவனும் டென்ஷன் ஆயிட்டு எப்படியோ அவனை சாவாம தடுத்தாச்சு அப்படின்னு பெருமூச்சு வர்றான். அப்ப அந்த ஜின்னும் டே அப்புறம் என்னோட பாடி கொஞ்சம் டயர்டா ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அந்த மேனேஜ்மெண்ட் பீரோ சேர்ந்தவனும் என்னடா சொல்ற அப்படின்னு அவனை பார்த்தா அந்த ஜின் பொசுக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்து போயிட்டான். அந்த மேனேஜ்மெண்ட் பீரோ சேர்ந்தவனும் டே ஜின் ஜின் உனக்கு என்னாச்சு, உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ அங்க பறந்துட்டு இன்ட்ரெஸ்டிங், அவனால இந்த அளவுக்கு டார்க் மேஜிக் யூஸ் பண்ண முடியுதா, நான் அவங்களோட மைண்ட் இல்லத்துல இருந்தப்ப எந்த ஒரு ஈவில் ஆராயுமே சென்ஸ் பண்ணல, அப்படி இருந்தாலும் அவனால டார்க் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது, நான் அவனை மறுபடியும் மீட் பண்ணோம், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நியூஸ்ல பார்த்தா நம்ம ஹேண்ட்ஸ் தான் ட்ரெண்டிங் டாபிக், நம்ம ஹீரோவும் நம்மளோட ஹேண்ட்ஸ் இப்ப ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டு வரான். அப்புறம் அது வேற பத்தாதுன்னு ஒரு சில மக்கள் இவனை டார்க் ஹீரோன்னு கூப்பிடுறானுங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு கேட்கும் போது ஒன்னும் சந்தோஷமா ஃபீல் ஆகல, ஏன்னா இதுல முக்கியமான பிரச்சனையே என்னன்னா எனக்கு இப்ப தலைவலிக்குதுடா, நான் எப்படா இத்தனை பேர்த்த கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் தலைவலியில கத்தி இருக்கிறான். அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த நேரத்துல யாரா வந்துக்கிறாங்க அப்படின்ட்டு போய் கதவை திறந்து நீங்க யாரு அப்படின்னு கேக்குறான். அங்க வந்தவனும் நான் சிக்கன் டெலிவரி பண்ண வந்துக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நீயா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு கேங் டேசன் இது உண்மையாலே நீயா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க வந்து அந்த கேங் டேசன் அப்படிங்கிறவனும் டேய் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது எப்படி நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் ஏதோ இருக்கேன் ஆனா கண்டிப்பா நீ வராத வரைக்கும் நான் நல்லா தானே இருந்தேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்ப அந்த கேங் டைசன் அப்படிங்கிறவனும் என்னடா என்ன ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிற, இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவியா, எதுவுமே பேச மாட்டியா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நீ என்னடா பேசுற, நான் உன்னை பார்த்து இப்ப எப்படா ரியாக்ட் பண்ணட்டும், நீ தான் எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு அப்படின்ட்டு சரி இவன் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் இப்ப இவன் அங்க இருந்து துரத்தி விட்டாவணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ எதுக்கு இப்படி சொல்றான்னு பார்த்தா நம்ம தலைவரோட ஃப்ரெண்டு மேனேஜ்மெண்ட் பியூரோல கிரைம் டிவிஷனை சேர்ந்தவரு, அதனாலதான் நம்ம ஹீரோ இவ்வளவு பயப்படுறான். நம்ம ஹீரோவும் இந்த கேங் டைசன் இவன் தான் என்னோட சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்க ஒரே ஃப்ரெண்டு, அப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சு என்ன ஞாபகம் வச்சு பார்க்கணும்னு வந்துக்கிறான்ல, இதை நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோவை பார்த்து டே நீ முன்ன இருந்ததோட இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அது வந்து நான் இப்பெல்லாம் பாஸ்ட் நினைச்சு ரிக்ரெட் பண்றது இல்ல, அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் இப்ப இல்ல அப்படிங்கிற
அப்படிங்கறத கூட நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஷாக் ஆயிட்டு, பரவாயில்லடா, நான் நினைச்சதை விட நீ சீக்கிரமாவே அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து வெளியே வந்துட்டியா? உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டேன்ட்டு? இதுக்கு மேல கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்புறம் நான் இப்போ ஒரு 2-3 நாளா வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்லாம் ஷாக் ஆயிட்டு, என்னது நீ வெளியே போறியா? இது எப்பில இருந்து உண்மையாவா அப்படின்னு வாயை புழக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டுக்கு, டே உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் எதுக்குடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் நான் இவ்வளவு நாளா என்னோட பாஸ்டா அக்செப்ட் பண்ணிக்காம நான் ரொம்பவே ரெக்ரெட் பண்ணிட்டு இருந்துட்டேன். அப்புறம் எனக்கு நீ ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்க, இதுக்கெல்லாம் நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நிறைய நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப ஃபைனலா அதை சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அங்கிருந்து ஒரு ட்ரிங்க் எடுத்து, சரி நீயும் இப்ப கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்ட, அதனால நானும் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நீ என்னடா பேசிட்டு இருக்கிற, என்கிட்ட என்னத்த சொல்லணும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அது வந்து நான் எதுக்காக மேனேஜ்மெண்ட் பியூரோல கிரைம் டிவிஷன்ல ஜாயின் பண்ணனு உனக்கு தெரியுமா? நம்ம ஹீரோவும் தெரியுமே, நீயும் என்னோட அப்பா அம்மாவை உன்னோட அப்பா அம்மா மாதிரி தான் பார்த்த, அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டதுனால அதனால தானே கிரைம் டிவிஷன்ல ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஆமா அது கரெக்ட் தான், ஆனா அந்த அட்டாக் அது ஒன்றும் நார்மலான அவேக்குனரால் நடந்தது இல்ல. அந்த அட்டாக்குக்காக நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க, நிறைய நாள் பிளானும் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் டிவைன் ரெட்ரிபியூஷன் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எங்க மேனேஜ்மெண்ட் பியூரோல இருக்க மொத்த டீமும் சல்லடை போட்டு சலிச்சு கூட அவனுங்களை பத்தி ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. ஆனா இப்ப அந்த ஃப்ளோக் மாஸ்க் வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் க்ளூ கிடைச்சிருக்கு, இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் லீடு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, எனது இத்தனை நாள் அந்த மேனேஜ்மெண்ட் பீரோவாலேயே கண்டுபிடிக்காத ஆளுங்களை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், டே நல்லா கேட்டுக்கா, இப்ப நான் சொன்னது ஒரு டாப் சீக்ரெட், இதை யார்கிட்டயும் வெளியே சொல்லாத, அதையும் மீறி அவனை வெளியே சொல்லிட்டேன்னா என்ன நீ ஜெயிலுக்கு வந்து தாண்டா பார்க்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாத பங்கு, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு, நான் இது வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஃப்ளோக் மாஸ்க் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கிறான், அப்படி நல்லது பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தனை எதுக்கிட்ட அவங்க மேனேஜ்மெண்ட் பீரோ சேர்ந்தீங்க பிடிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஆமாண்டா அதுதான் எனக்கும் தெரியல, நல்லது பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தனை எதுக்கு இவனுக்கு பிடிக்க நினைக்கிறானுங்க, இவனுங்களும் எந்த வேலையும் பண்ண மாட்டானுங்களாம், வேலை பண்றவனைங்களும் விட மாட்டானுங்களாம் அப்படின்னு டென்ஷன்ல கத்திட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, ஓகே நம்ம டென்ஷனே நம்ம பக்கம் தான் இருக்கிறான், சரி டே இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இபில இருந்து என்னோட புது ஆரம்பம் ஸ்டார்ட் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோட்ட, டே நீ என்ன ரைட்டரா மாறிட்டியா, என்னது ஒரு ஹீரோ அப்புறம் டீமனுக்கு நடுவில் நடக்கிற சண்டையா, என்னடா சின்ன புள்ள தலமா பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு இதை படிச்சா சிரிப்பா வருதுன்னு சிரிச்சிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும், டே இதெல்லாம் நல்லா தானே இருக்கு, நீ என்ன கடுப்பேத்துன்னு சொல்றியா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், என்னது நல்லா இருக்குதா, டே கிரிஞ்சி மாதிரி பண்ணாத போடா அப்படின்ட்டு, அந்த ஹேண்ட்ஸ் நீ என்ன அந்த ஹேண்ட்ஸை வச்சு ஏதாவது கதை எழுதுறியா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், ஓ அப்படின்னா நீ ரைட்டராக பாக்குறியா, சரி அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கா, உனக்கு எப்ப ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடு அப்படின்ட்டு, ஒரு நிமிஷம் இப்ப ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு, நான் இப்ப கிளம்பணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், கிளம்புறியா, சரி ஆல்ரைட் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கிளம்பிட்டு, டேய் உடம்ப பாத்துக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோவும், சரி ஓகே டென்ஷன் அப்படின்ட்டு, உன்னோட கிராண்ட்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப டென்ஷனும் ஒரு நிமிஷம் நின்னுட்டு, நான் இப்ப உண்மையா சொல்லணும்னா அவங்க நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, நீ அதை பத்தி கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், என்னது கிராண்ட்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, நான் அவங்களுக்கு என்னால முடிஞ்சதை பண்ணோம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், டேய் நீ அதை பத்திலாம் கவலைப்படாத, உன்னோட ரைட்டிங் ஒர்க்ல நீ கவனம் செலுத்து, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ சோகமாயிட்டு, கிராண்ட்மா நானும் இவனும் கிராண்ட்மாவோட கையை பிடிச்சிதான் சின்ன வயசுல ஸ்கூலுக்குலாம் போவோம், அவங்களும் நாங்க சாப்பிட்றதுக்கு எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க, அவங்க என்னதான் டேன்சனோட கிராண்ட் மதரா இருந்தாலும் எனக்கும் அவங்க ஒரு கிராண்ட் மதர் தான், என்னையும் அவங்களோட பேர மாதிரி தான் பார்த்தாங்க. அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் நான் இந்த ரூம் விட்டே வெளியே வரதில்ல, அதனால நான் அவங்களையும் கவனிக்கல, ஆனா இப்ப டான்சன் தான் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், எனக்கு அவங்களோட மெமரி மட்டும் தான் இருக்கு, நான் இப்ப சீரியஸா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஆனா இப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் கம்ப்ளீட்டா ஒரு யூஸ்லெஸ் தான். இல்ல ஒரு நிமிஷம், என்னால இதை பண்ண முடியும், அந்த கேங் டைசன் என்ன சொன்னான், என்னோட ஸ்டோரிலாம் கிரிஞ்சின் தானே சொன்னான், இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு, இவன் உரத்தனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஹென்ரிச்சோட அவதாரம் எடுத்துக்கிட்டு, நம்ம ஹென்ரிச்சும் ஒரு பிரீஸ்ட், அவனால கண்டிப்பா ஹீல் பண்ண முடியும், ஆனா அதுல என்ன பிரச்சனைனா நம்ம ஹென்ரிச்சும் இப்ப அடிபட்டு படுத்துட்டு இருக்கிறான், அவனை அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்தா தேவையில்லாத நிறைய பிரச்சனை வரும், சரி ஓகே எனக்குன்னு ஒரு டைம் வரும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஏதோ பிளான் போட்டு எடுக்கிறான். ஒரு பையன் பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்கிறான், இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுது தானே, நம்ம வேம்பேர் அவதார் காப்பாத்தானே ஆரோன் அப்படிங்கிற பையன் தான். அப்ப நம்ம டயானாவும், ஆரோன் இது ஒன்னும் வெயிட்டா இல்லையா, வெயிட்டா இருந்தா கூட நான் தூக்கிறேன் அப்படிங்கிறா. நம்ம ஆரோனும், பரவாயில்ல நானே தூக்கிறேன் இது ஒன்னும் வெயிட்டாலாம் இல்ல அப்படின்ட்டு அந்த பேக்ல இந்த ஆப்பிள கீழே கொட்டிட்டான். அங்க ஒரு ஆப்பிளே நிக்காம உருண்டுட்டே ஓடுது. நம்ம ஆரோனும் பொறனாடியே ஆப்பிளே நில்லு
அப்படின்ட்டு போறான். நம்ம டயானா ஆரோன் அது போனா போயிட்டு போதே நீ ஓடாத அப்படின்ட்டு வரா. அப்ப அந்த ஆப்பிலும் ஏதோ ஒருத்தனோட காலில் போய் படுது. அங்க வந்தோம் பசங்களா ரோட்ல இப்படிதான் வரீங்களா பார்த்து வர மாட்டீங்களா அப்படிங்கிறான். அப்ப நம்ம சிசிலியும் என்னது நீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறா. யாருன்னு பார்த்தா நம்ம வேம்பையர் அவதாரு. இவ்வளவு நாளா எங்க போயிட்டான்னு கேட்டு இருந்தீங்கல்ல இந்தா வந்துட்டான். இதுக்கு மேல நம்ம தலை என்ன பண்ண போறாரோ தெரியல. சரி கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் என்ன பசங்களா நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குறான். அப்ப நம்ம ஆரோனும் ஷாக்லயே என்னது நீங்க தான் மிஸ்டர் ஹான்ஸா இப்ப நீங்க டோட்டலா டிஃபரெண்டா இருக்கீங்களே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா என்னோட ஃபேஸே கொஞ்சம் மாறி இருக்கும் அதுக்கு ஒரு சில காரணம் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம டயானாவும் எங்களோட அங்கிள் கிட்ட கூட்டிட்டு வந்தப்ப உங்களை கடைசியா பார்த்து ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஆமா கிட்டத்தட்ட 7 மாசம் ஆயிருச்சு நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அதனால தான் வர முடியல அப்படிங்கிறான். அப்ப டயானாவும் சிரிச்சுக்கிட்டே அப்படின்னா இப்ப நீங்க இங்க வந்தது ஏதாவது பிசினஸ்க்காக வந்தீங்களா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் இல்ல நான் உங்களை தான் பார்க்கலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம டயானாவும் பரவாயில்ல மிஸ்டர் நீங்க எதுக்கு வந்திருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் எதா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க அப்படிங்கிறா. நம்ம ஆரோனும் ஆமா சார் எதா இருந்தாலும் சொல்லுங்க பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அவங்க பேசுறத சமாளிக்க முடியாம நான் ஹானஸ்டா சொல்லணும்னா உங்க 2 பேத்தையும் என்னால சமாளிக்கவே முடியல. சரி ஓகே நான் எதுக்காக அங்க வந்தேனே உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் டயானா நீ மறுபடியும் எனக்கு ஒரு கைடா இருக்கணும் அப்படின்னு ஒரு 2 கோல்டு காயின் எடுத்து கொடுக்குறான். நம்ம டயானாவும் அதுக்கு என்ன சிறப்பா பண்ணிட்டா போச்சு அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் சொரேன் நீங்க வந்து கொஞ்சம் பாரு நான் கொஞ்சம் மேஜிக் டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறேன் அப்படிங்கிறான். சொரேன்னு வந்து பார்த்துட்டு கடவுளே இங்க என்ன இவ்வளவு மேஜிக் ஐட்டம் இருக்கு இதெல்லாம் நீ எங்க இருந்தடா வாங்கின அப்படின்னு வாய பொழக்கிறா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் தொழில் ரகசியம் வெளியே யார்ட்டையும் சொல்றது இல்லை அப்படின்ட்டு டயானாவுக்கு தான் நான் இப்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவன் மட்டும் இல்லனா என்னால இவ்வளவு மேஜிக் டூல்ஸை சீக்கிரமா வாங்கியிருக்க முடியாது. நம்ம சொரையனுக்கிட்ட நிறையவே ஸ்கில் இருக்கு அவளோட இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஸ்கில்லை வச்சு சீக்கிரமா பெரிய ஆள் ஆயிருவா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிக்கிட்டு அப்புறம் நம்ம சொரையனும் நீங்க கொடுத்த அந்த பெப்பர் ஐட்டதெல்லாம் நம்ம வேற ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணியாச்சு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நல்லது அதெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு வித்துருவான் அப்புறம் அவனுங்கெல்லாம் சீக்கிரமா கிளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறான். நம்ம சொரையனும் என்னது கிளீன் பண்ண போறியா என்னத்தரா பண்ண போற அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோ கொஞ்சம் லெட்டர் எடுத்து கீழே போட்டு அவனுங்க என்கிட்ட சரண்டர் ஆவானுங்களோ இல்ல ஆக மாட்டானுங்களோ அது கவலை இல்ல ஆனா அவனுங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கண்டிப்பா கொல்லுவான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ யார சொல்றான்னு தெரியல போக பாத்துக்கலாம். நம்ம சொரையனும் எப்படியும் நம்மளோட கிளானு இனிமேவாது எல்லாத்துக்கும் தெரியுமே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் சரி நாம இப்ப இந்த மேஜிக்கல் ஐட்டம் எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணணும் அதை நான் உன் பொறுப்புலயே விட்டுறேன் நீயே ஹேண்டில் பண்ணிக்க அப்படின்ட்டு போறான். அப்ப நம்ம சொரையனும் லார்ட் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணதில்ல என்னால இந்த கிளானை மெயின்டைன் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஜின் சொரைன் உன்னை மட்டும் தான் நான் ஃபுல்லா நம்புறேன் உன்னால இது முடியும் நீ நினைக்கிறத விட ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் வசனம் பேசிட்டு இருக்கிறான். அப்ப சொரையனும் என்னது லார்டு நீங்களே என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா சரி ஓகே இதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க இனிமே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சொரையனும் ஃபுல் எனர்ஜெட்டிக்கா சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் கதவை சாத்திட்டு எப்பா சாமி இவ்வளவு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிப்போச்சு நான் வேற நடுவுல ஒரு சில டிராமா லைன்ஸ் எடுத்து விட்டேன் அதுக்கு இதை கண்டுபிடிச்சிருந்தாலா என் நிலைமை என்ன ஆகுறது இதுக்கு மேல எங்க பிசினஸ் நல்லா போவோம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு இப்ப இனிமே நம்ம கிளானுக்காக வேலை செய்ய வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். ஒரே செகண்ட்ல அண்ணீனா மாறிட்டான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல டயானா கிட்ட இருந்து எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா இந்த இடத்துல மட்டும்தான் பிளட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறானுங்க அப்புறம் கண்டிப்பா அந்த வேம்பியர் கிளான் இங்க தான் இருக்கும் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அங்க வெளியே காவலுக்கு நின்று இருந்த கார்டும் என்னதராது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா ஏதோ ரெட் கலர்ல ஒரு புகை மாதிரி போகுது நம்ம ஹீரோ ஏதாவது பண்றானா தெரியல. அங்க உள்ள பார்த்தா யாரோ குடிச்சிட்டு இருக்காங்க. அட இது வேற யாரும் இல்ல நம்ம ரோசாலிகா தான். அதான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வேம்பையரா மாதிரி அந்த வேர்கோலிக் ஆர்கனைசேஷனுக்கு போனப்ப அங்க ஒரு லோ பிளட் இருந்திருப்பால அவ தான் இவ. அப்ப ரோசாலிகாவும் அங்க இருக்க பிளட் எல்லாம் குடிச்சிட்டு ஆஹா என்ன டேஸ்ட் ஆகுது இந்த மாதிரி ஒரு டேஸ்டான பிளட்டை குடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது ஆனா என்ன இப்படி தனியா ட்ரிங்க் பண்றதுக்கு தான் கொஞ்சம் சோகமா இருக்கு அப்படின்னு இருக்கிறா. அப்ப யாரோ ரோசாலிகிட்ட வந்து என்ன ரோசாலிகா நீ என்ன குடிச்சிட்டு தாங்கிறியா எப்போவாது கொஞ்சம் கம்மியா தான் குடியா அப்படிங்கிறாங்க. ரோசாலிகாவும் எவன் அவன் அப்படின்னு பாக்குறா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் என்ன ரோசாலிகா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேக்குறான். இது வந்து நம்ம ஹீரோவோட கான்கில் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் ஆர்டர் இருக்கு. இந்த வெப்சைட்ல ஒரு சில பேர் தப்பா இருக்கும் நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரி கைஸ். அப்ப ரோசாலிகாவும் நம்ம ஹீரோவை பார்த்து எஸ்கியூஸ் மீ நீங்க யாரு எனக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் என்ன ரோசாலிகா தெரியாத மாதிரி நடிக்கிறியா நான் தான் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறான். அப்ப ரோசாலிகாவும் சிரிச்சுக்கிட்டு சாரி மிஸ்டர் எனக்கு கொஞ்சம் பேட் மெமரி நீங்க யாருன்னு நான் மறந்துட்டேன் மறுபடியும் சொல்றீங்களா சரி அதுக்கு முன்னாடி நீங்க கெஸ்டா வந்திருக்கீங்க இந்தாங்க இதை ட்ரிங்க் பண்ணுங்க அப்படின்ட்டு அவளோட பிளட்டையும் சேர்த்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறா. நம்ம ஹீரோவும் இல்ல பரவாயில்ல இருக்கட்டுங்க அப்படின்ட்டு ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ரோசாலிகாவும் அவ வச்சிருந்த ட்ரிங்க இதுதான் ஹை லெவலான பிளட் பைண்டிங் மேஜிக் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ மேல ஊத்திட்டு என்ன தைரியம் இருந்தா வேர்கோலி கிளானுக்கு வந்து இந்த மாதிரி திமிரா நடந்துப்ப நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு இங்க இருந்து நீ சும்மா
சும்மா போக மாட்டேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே என்னது பிளட் பைண்டிங் மேஜிக் அப்படின்னு வில்லத்தனமா பேசுறான். அப்ப ரோசாலிகெல்லாம் கதறா. நம்ம ஹீரோவும் இந்த பிளட் எனக்கு எதிராக வேலை செய்யாது, நான் சொல்றதான் இது கேட்கும் அப்படின்ட்டு ஐயோ பாவம் என்னால அடுத்தவங்களோட பிளட்டை மேனிபுலேட் பண்ண தெரியும்னு உனக்கு தெரியாம போச்சு அப்படின்ட்டு அவளோட பிளட்டை வச்சு அவளையே நம்ம ஹீரோ கட்டி போட்டான். அப்ப ரோசாலிகாவும் டே ஒழுங்கா இந்த கட்டை அவுத்துடுறா, நீ வேர்கோலி கிளானுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற, எங்க கிளானுக்கு அவுட் சைடர்லாம் யாரும் வரக்கூடாது, அதனாலதான் உன்னை அட்டாக் பண்ண அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது இவளுக்கு என்ன உண்மையாவே ஞாபகம் இல்லையா, இவளுக்கு என்ன அம்னீஷியா அப்படிங்கிற நோய் ஏதாவது இருக்குதா, சரி எதா இருந்தா என்ன இவளுக்கு என்னோட ஃபேஸ் தெரியல அதை நான் அட்வான்டேஜா எடுத்துக்க போறேன் அப்படின்ட்டு நான் ஒன்னும் வேர்கோலி கிளானுக்கு பிரச்சனை பண்றதுக்காக வரல, நானும் வேர்கோலி கிளானை சேர்ந்த ஒரு பிளட் லைன் தான் அப்படிங்கிறான். அப்ப ரோசாலிகாவும் டே போதுண்டா பொய் சொல்றதை நிறுத்து, அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா எங்க கிளான்ல நடந்த ஒரு பிரச்சனையினால கிட்டத்தட்ட மொத்த கிளானுமே அழிஞ்சிருச்சு, அதுதான் உண்மை, நீ எங்க கிளானை சேர்ந்தவன் இல்ல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இல்ல நான் உங்களோட கிளானு தான், என்னோட பவரையும் ஸ்ட்ரென்த்தையும் நான் குறைச்சிக்கிட்டு இவ்வளவு நாளா தலைமறைவா இருந்தேன் அப்படிங்கிறான். அப்ப ரோசாலிகாவும் டே நீ அப்படியே எங்க கிளான்ல ஒரு மெம்பரா இருந்தாலும் நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அவளோட வாயை பிடிச்சு மூடிட்டு சாரி ரோசாலிகா என்ன தப்பா நினைச்சுக்காத அப்படின்ட்டு எனக்கு இப்ப வேற ஆப்ஷன் இல்ல இதை நீ எடுத்துக்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோட பிளட் கிறிஸ்டலை நம்ம ரோசாலிகாவோட உடம்புக்குள்ள அமுச்சு விட்டான். அப்ப ரோசாலிகாவும் அங்கிருந்து கத்திட்டு இல்ல இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த ஃபீலிங் என்னோட மாஸ்டர் என்ன கண்ட்ரோல் பண்ணும் போது இருந்த ஃபீலிங் அதே மாதிரி இது இருக்கு, இதுக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் நீ உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே இப்ப சொல்லு அப்படிங்கிறான். ரோசாலிகாவும் இல்ல இவனோட ஆர்டரை என்னால ரிஜெக்ட் பண்ண முடியல, இப்ப இந்த ட்ரூ பிளட்டை லேடி ஃப்ரிசியா தான் பாத்துக்கிறாங்க, லேடி ஃப்ரிசியாவுக்கு டீமானிக் ஐஸ் இருக்கு அப்படிங்கிறா. அப்ப அந்த ஃப்ரிசியா அப்படிங்கிறவள காட்டுறாங்க. அப்ப அந்த பட்லரும் ஃப்ரிசியா அப்படிங்கிறவளுக்கு டீ ஊத்திட்டு லேடி ஃப்ரிசியா நீங்க இன்னைக்கு இந்த ஹியூமன் வேர்ல்டுல என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஃப்ரிசியாவும் ஆமா இது எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, ஆனா எதுக்காக இந்த லோ லைஃப் ஹியூமன்ஸ் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல, எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் சாக தானே போறாங்க, அது என்னைக்கா இருந்தா என்ன அப்படிங்கிறா. அப்ப அந்த பட்லரும் லேடி ஃப்ரிசியா அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும், அந்த சர்ச்சை சேர்ந்தவனுங்க இப்ப அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கானுங்களாம், அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு நமக்கு தெரியல அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் சரி ஓகே எதா இருந்தாலும் நான் பாத்துக்கலாம், நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு இந்த கிங்டம் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது, இவங்க தான் நமக்கு இப்போ ஒரு சோர்ஸ் ஆஃப் பிளட்டாவே இருக்காங்க, சரி இந்த கிங்டத்து மேல இன்னும் கொஞ்சம் பிரஷர் கொடுக்கலாம், அவங்க அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போவோம் அப்படிங்கிறா. அப்ப ஏதோ ஒரு டார்க் எனர்ஜி மாதிரி வருது, அந்த பட்லரும் கதறான். அப்ப அங்க வந்தவனும் நீங்க தான் ஃப்ரிசியாவா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஃப்ரிசியாவும் யாரா நீ, இதுக்கு முன்னாடி உன்னை நான் இந்த இடத்துல பார்த்ததே இல்லையா, நீ எங்க இருந்து வரேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா, நீங்க வெறும் பியூர் பிளட் தான், இதுக்கு முன்னாடி ட்ரூ பிளட் எல்லாம் பார்த்திருக்க மாட்டீங்க, அப்புறம் நீங்க தான் அந்த பிளட் பிரான்ச்சா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியா அப்படிங்கிறவளும் டே லோ பிளட் என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ, உன்ன மாதிரி ஒரு லோ பிளட் கிட்ட நான் சண்டை போடுறதா, உடனே முட்டி போடுறா அப்படின்னு அவளோட டிமானிக் ஐஸை யூஸ் பண்றா. பார்க்கவே இவ்வளவு நேரம் சாதாரணமா இருந்தவ ஒரு பக்கா டெவிலா மாறிட்டா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது அப்படின்னு அவனோட எனர்ஜி ரிலீஸ் பண்றான். அப்ப அந்த ஃப்ரிசியாலாம் ஷாக் ஆயிட்டு இல்ல இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, உன்னால எப்படி என்னோட டிமானிக் ஐட்ட இருந்து தப்பிக்க முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் உன்னோட அபிலிட்டி என்னன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், உன்னோட எபிலிட்டி என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் ஃபுல்லா கடுப்பாயிட்டு டே உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு டென்ஷன் ஆவரா. நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு அவங்களோட இடம் எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, அவங்க கொஞ்சம் கரெக்டா இருந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு வில்லத்தனமா சொல்றான். அந்த ஃப்ரிசியாவும் ஓ அப்படின்னா நீ ட்ரூ பிளட்டா, சரி எதுக்கு இந்த பேர்கோஸ்லி கிளானை அட்டாக் பண்ற, உன்னோட மோட்டிவ் என்ன அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் மோட்டிவ் தானே, உங்க பேர்கோஸ்லி கிளான்ல இருக்க எல்லாமே எனக்கு வேணும், அதனால நான் எடுத்துக்க போறேன் அப்படிங்கிறான். அந்த ஃப்ரிசியாவும் சிரிச்சுக்கிட்டே என்னடா முட்டாள்தனமா யோசிக்கிற, சரி ரைட்டு உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்புறம் நான் ஒன்னு மறந்துட்டேன் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்ட்டு நானும் ட்ரூ பிளட் தான்டா அப்படின்னு அவளோட பவரை அன்லீஸ் பண்றா. நம்ம ஹீரோவும் என்னது ட்ரூ பிளட் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஷாக் ஆகுறதுக்கு கூட நேரம் இல்லாம செம்ம ஃபாஸ்டா வந்து நம்ம ஹீரோட வவுத்துலயே ஒரு குத்து. நம்ம ஹீரோவும் என்னது இவ்வளவு ஃபாஸ்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போஸ்லயே டேய் நீ என்னடா இவ்வளவு வீக்கா இருக்க, என்னோட நார்மலான அட்டாக் கூட உன்னால டாஜ் பண்ண முடியல, நீ எங்க இருந்தா எங்க பேர்கோஸ்லி கிளானை அட்டாக் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ண போற, வீக்கா இருக்கீங்களாம் பேசவே கூடாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இல்ல இந்த லேடி இவ என்ன மார்ஷியல் ஆர்டிஸ்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இல்ல இவ இப்ப மேஜிக்கும் யூஸ் பண்ண போறா, இவளோட டிமானிக் ஐஸ்னால என்னோட மேஜிக்கை கரெக்டா யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் இதை வாங்கிக்காடா அப்படின்னு ஏதோ ஒரு கொடை மாதிரி சமன் பண்ணி நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டா. நம்ம ஹீரோவும் அடி வாங்கி ரத்தம் கக்கிட்டு ஓ அப்படின்னா இவ பிசிக்கல் ஃபைட்டரா,
இப்ப நான் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் பரவாயில்லண்டா, என்கிட்ட இத்தனை அடி வாங்கியும் உங்ககிட்ட எந்திரிச்சு நிக்கிற அளவுக்கு தெம்பு இருக்கா, சரி இதை பிளாக் பண்ணிட்டேன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோவும் ஈவன் ஸ்வாட் பிளாவஸ் டெக்னிக் அப்படின்னு அவன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு 3 க்ளோன் மாதிரி இருக்கான்னு நடக்குது. இல்ல அவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகிறானு தெரியல. அப்ப அந்த ஃப்ரிசியாவும் நம்ம ஹீரோட கண்ணத்துல ஒரு கோடு போட்டு விட்டா. நம்ம ஹீரோவும் இல்ல நான் இப்ப இவ்வளவு எப்படா சமாளிக்கிட்டோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த ஃப்ரிசியாவும் ஓ என்னோட அட்டாக்க நீ டாஜ் பண்ணிட்டியா, இதுக்கு மேலேயும் டாஜ் பண்றதெல்லாம் வேலையாவாது, இப்ப இதை எப்படி தடுக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பிளட் டொமைன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இது கிட்ட இருந்து உன்னால எங்கேயும் ஓட முடியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு இல்ல இது இது என்னடா ஸ்கில்லு, ஒரு நிமிஷம் என்னால இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பிளட் மாதிரி இருந்த டொமைனை நம்ம ஹீரோ ரெண்டா கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு என்னது அவளை காணோம், அவ எங்க தாண்டா போனோம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட மூஞ்சிலே ஒரு எல்போ கட்டு. நம்ம ஹீரோவும் வாங்கின அடியில ஏமா நீ என்ன பொண்ணா இல்ல பேயா இந்த அடி அடிக்கிற அப்படின்ட்டு பறந்து போய் விழுவுறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் நம்ம ஹீரோட்ட வந்து ரொம்ப போர் அடிக்குது, இதுதான் உன்னோட எண்டே அப்படின்ட்டு போறா. நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு என்னது எண்டா, சரி இப்ப நீ எங்கம்மா போற அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் ஷாக் ஆகுறா. பார்த்தா அவ பண்ண அட்டாக்ல நம்ம ஹீரோட கழுத்தே கட் ஆயிருச்சாட்டுங்குது. நம்ம ஹீரோவும் எண்டு என்னங்கிறத நான் தான் முடிவு பண்ணோம் அப்படின்ட்டு அவனை ஹீல் பண்ணிட்டு சரி இப்ப ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். அந்த ஃப்ரிசியாவும் ஷாக்லயே இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் பண்ண அட்டாக்ல உன்னோட கழுத்து கண்டிப்பா உடஞ்சிருக்கும், நீ எப்படா அதை ஹீல் பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் அதுவா இது என்னோட ஹைபிரிட் எவல்யூஷனோட பவர் அப்படின்னு வில்லத்தனமா ஒரு லுக் விடுறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் இவன் என்ன பைத்தியக்காரனா, என் கூட 1-on-1 பேட்டில் பண்ணி சர்வே ஆனவங்க ஒரு சில பேர் தான், அந்த லாடால மட்டும்தான் என்னோட அட்டாக்கை ஈஸியா டாஜ் பண்ண முடியும், இவன் எப்படா என்னோட அட்டாக்ல இருந்து சர்வே ஆனோம் அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் ஃப்ரிசியா உன்னோட ஸ்கில் நல்லா இருக்கு, ஆனா என்ன அதுல ஒரு சில மிஸ்டேக் மட்டும்தான் இருக்கு, அதை கரெக்ட் பண்ணா போதும் அப்படிங்கிறான். அந்த ஃப்ரிசியாவும் நீ எப்படா என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிச்ச அப்படிங்கிற அந்த ஷாக்ல இருந்து இன்னுமே வெளியே வரல. அப்புறம் நம்ம ஹீரோவும் நான் நினைச்சதை விட நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க, என்னால உன்னை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க முடியும், நீ என்ன ஃபாலோ பண்றதுக்கே தயாரா இருக்கியா அப்படின்னு கேக்குறான். அந்த ஃப்ரிசியாவும் டென்ஷன் ஆயிட்டு என்னடா ஜோக் பண்ணிட்டு இருக்கிறியா, அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம், என்னையே நீ இன்சல்ட் பண்றியா, இப்ப நான் பண்ற அட்டாக்ல உன்னால திரும்ப எந்திரிச்சு நிக்கவே முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறா. அந்த ஃப்ரிசியாவும் இங்க என்னடா நடக்குது, என்னால ஏன்டா மூவ் பண்ண முடியல அப்படின்னு ஷாக் ஆகுறா. பார்த்தா ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிளை நம்ம ஹீரோ போட்டு வச்சுக்கிறான். அந்த ஃப்ரிசியாவும் என்னதுடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவோ நீ ரொம்பவே அடம் பிடிக்கிற, எனக்கு இப்ப வேற வழி இல்ல, நான் இதை ஃபோர்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறான். பார்த்தா பிளட்ல ஆன த்ரெட் மாதிரி இருக்கிறது அந்த ஃப்ரிசியாவோட கழுத்தை போய் பிடிக்குது. அப்ப அந்த ஃப்ரிசியாவும் இல்ல இது என்னது பிளட் மேஜிக்கா, நீ எப்படா கிரவுண்ட்ல இருந்து இதை யூஸ் பண்ற, இது எப்படா உன்னால முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் நான் உங்களோட இவ்வளவு நேரம் சண்டை போட்டதை வச்சு நீ என்ன மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னு நினைச்சிட்டியா, இல்ல என்னோட ஸ்பெஷாலிட்டியே பிளட் மேஜிக் தான், அப்புறம் என்னால இந்த மாதிரி கூட பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவனோட நகத்தை பெருசு பண்ணி அந்த ஃப்ரிசியாவோட கழுத்திலேயே இறக்கிட்டான். அவன்லாம் நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறா. பார்த்தா அந்த ஃப்ரிசியாவோட கழுத்துல நம்ம ஹீரோனோட பிளட் கிறிஸ்டலை இன்ஃபியூஸ் பண்ணிட்டான். அந்த ஃப்ரிசியாவும் என்னடா பண்ண அப்படின்னு வழியில கத்தரா. நம்ம ஹீரோவும் சாரி, இந்த மாதிரி ஹை லெவல் வேம்பையரை இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணும், நான் உன்னோட கழுத்துல சின்னதா தான் ஓட்ட போட்டேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்ட். அப்புறம் பார்த்தா அந்த ஃப்ரிசியாவும் கீழே உட்காந்துக்கிட்டு டேய் என்னோட அனுமதி இல்லாம நீ என்ன என்ன பண்ண, உன்னை நான் சும்மா விட மாட்டேனா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஃப்ரிசியா இரு ரொம்ப அவசரப்படாத, எனக்கு நீ தேங்க்ஸ் தான் பண்ணணும், உன்னால அதை இப்ப ஃபீல் பண்ண முடியுமே அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் ஷாக் ஆகிட்டு ஆமா இப்ப என்னோட சென்சஸ் முன்ன இருந்ததை விட கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னோட பிசிக்கல் ஸ்டாக்கு கூட ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இல்ல நான் இப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு எவால்வ் ஆன மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ரைட்டே உனக்கு புது பவர் கொடுத்துருக்கேன், எனக்கு நீ இப்ப தேங்க் பண்ண மாட்டியா அப்படிங்கிறான். அந்த ஃப்ரிசியாவும் தேங்க்யூ தானே சொல்லணும், சொல்லிட்டா போச்சு, இப்ப நான் உன்னோட பவரை வச்சே உன்னை கொல்றேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரா. பார்த்தா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண முடியல. அந்த ஃப்ரிசியாவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல என் பாடியே இப்ப மூவ் ஆக மாட்டேங்குது, என்னோட பாடி ஃபுல்லா ஏதோ ஒரு செயினை வச்சு கட்டி போட்ட மாதிரி இருக்கு, இவன் யாருடா அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் இதுதான் என்னோட பிளட் டொமைன், இங்க நான் சொல்றதை மட்டும்தான் உன்னால செய்ய முடியும், என்னோட பர்மிஷன் இல்லாம உன்னால மூவ் ஆக முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ ஹோலி பிளட்டாவே இருந்தாலும் இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறா. ஹோலி பிளட் அப்படிங்கிறது ட்ரூ பிளட்டோட நெக்ஸ்ட் லெவல் அடங்குது. இப்ப ஃபைனல் அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்க வேண்டிய நேரம், உங்க
உங்க கிளான் லார்ட் எங்க இருக்கான் அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் டே முட்டாள், நீ என்னதான் என் மேல ஸ்பெல் போட்டிருந்தாலும் நான் ட்ரூ பிளட் அவ்வளவு ஈஸியெல்லாம் உங்ககிட்ட எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. அட எங்க லார்டா, அவரு பிரைட் ஹவுஸ் ஹோல்டர்ல இருக்காரு அப்படின்ட்டு. இல்ல நான் இப்ப என்ன பண்ணேன், என்னோட வாய் என்னடா தானா பேசுது அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரிசியாவோட தலையை தடவி கொடுத்துட்டு நல்ல வேலை பண்ண, நீ ஒரு நல்ல சர்வெண்ட் அப்படிங்கிறான். அந்த ஃப்ரிசியாவும் டே பைத்தியக்காரா, என்ன என்னடா பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் உங்க லார்டு அந்த பிரைட் ஹவுஸ் ஹோல்டர்ல தானே இருக்கான், சரி எப்படியும் அவனும் ட்ரூ பிளட்டா தான் இருப்பான், அவனோட பவர் என்னன்னு நானே செக் பண்றேன், அப்புறம் உங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ண வேண்டிய நேரம்டா அப்படின்ட்டு கிளம்புறான். அப்புறமேட்டுக்கு அந்த ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிற இடத்துல ஏதோ ஒரு மேன்ஷனை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஃப்ரிசியாவும் லார்டு, நான் தான் ஃப்ரிசியா வந்திருக்கேன், லார்டு நான் உங்ககிட்ட ஒன்னு ரிப்போர்ட் பண்ணணும், உள்ள வரலாமா அப்படின்னு கேக்குறா. அந்த லார்டும் உள்ளவா அப்படிங்கிறான். அப்ப ஃப்ரிசியாவும் உள்ள வந்துட்டு லார்டு நீங்க என்ன லேம்ப் அமைச்சிட்டு இருட்டுல உட்காந்துட்டு இருக்கிறீங்க, லேம்ப பத்த வைக்கட்டுமா அப்படிங்கிறா. அப்ப அந்த லார்டும் நான் ஒன்னும் ஹியூமன் இல்ல, எனக்கு இந்த மாதிரி திங்க் எல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு. சரி ஃப்ரிசியா, நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்திய, அது என்னன்னு சொல்லு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் சரி ஓகே லார்டு அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வரா. அப்ப அந்த லார்டும் உன் பின்னாடி என்ன இன்வைட் பண்ணாத கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்கள என்ன நீ தான் கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறான். அந்த ஃப்ரிசியாவும் ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு கிளான் லீடர் கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்ததுதான், சரி நீங்களும் வீக்கா இருந்தா உங்க கிளான் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்புறம் என்னோட கான்கெயின்மெண்ட் ஸ்கில்லையே நீங்க டிடெக்ட் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல அப்படின்னு அந்த லார்டை நம்ம ஹீரோ பாராட்டிட்டு இருக்கிறான். அந்த லார்டும் ஹவு டிசப்பாயின்மெண்ட் ஃப்ரிசியா அப்படிங்கிறான். அப்ப ஃப்ரிசியாவும் ஷாக் ஆகுறா. அப்ப அந்த லார்டும் ஃப்ரிசியா நீ இப்ப துரோகி ஆயிட்டே அப்படின்னு அங்கிருந்து கோவத்தோட எந்திரிச்சு வரான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் லார்டு அப்படின்ட்டு அவனை பாக்குறா. அப்ப அந்த லார்டு அப்படிங்கிறவனும் ஃப்ரிசியா என்ன நீ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்ட, நீ இவ்வளவு நாளா எனக்கு சர்வ் பண்ணிட்டு இருந்து இப்ப இன்னொரு மாஸ்டரை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கோவமா ஃப்ரிசியா கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் லார்டு முல்லோ நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்க, கோவப்படாதீங்க அப்படிங்கிறா. இவனோட பேரு முல்லோ வாட்டங்குது. அப்ப அந்த முல்லோவும் என்னது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு வரான். அப்ப அந்த ஃப்ரிசியாவும் லார்டு முல்லோ நான் உங்ககிட்ட 100 வருஷத்துக்கு மேல சர்வெண்டா இருந்திருக்கேன், என்னோட பிளட்டோட ஸ்மெல் சேஞ்ச் ஆனதை கூடவா உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறா. அப்ப அந்த முல்லோவும் செத்துப்போ அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரான். பார்த்தா நம்ம ஹீரோவை தான் அட்டாக் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்கை தடுத்துட்டு பாட்டிய ஷேம் அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லோவும் இல்ல இவன் என்னோட அட்டாக்கை ஒரே ஹேண்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டானா, இவன் யாருடா அப்படின்னு இவனும் ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னால முடிஞ்ச அளவுக்கு பீஸ்ஃபுல்லா இதை முடிக்க பாக்குறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லோவும் யாரா இவன், இவன் ஏன் முன்னாடி இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான், சரி டே நீ யாரா வேணா இருந்துட்டு போ, இப்ப என் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டனா உன்னை வலிக்காம கொல்றேன் அப்படின்னு அவனோட பவர் எடுக்கிறான். வரவனுங்க போறவனுங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை முட்டி போட்டு தான் மன்னிப்பு கேட்க சொல்றானுங்க, கடைசியில அவனுங்க தான் முட்டி போட்டு நம்ம ஹீரோட்ட கதறானுங்க. அப்ப அந்த முல்லோவும் அவன் ஒரு மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணிட்டு டே துரோகி உன்னோட தலையை நான் இன்னைக்கு கட் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு வெளியில வாங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த பேர்கோஸ்லிக்கோட சில்ட்ரன் அப்படின்னு ஏதோ அண்டெத் மாதிரி நிறைய பேர்த்த சமன் பண்ணிட்டு போங்க போய் அந்த துரோகி கொன்னு அவனோட பிளட்டை எனக்காக கொண்டு வாங்க அப்படின்னு அவனுங்க எல்லாத்தையும் அமுச்சு விடுறான். கைஸ் அப்புறம் ஒரு நிமிஷம், எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டு இருக்கிறதுனால தான் என்னால கரெக்டா வீடியோ அப்லோட் பண்ண முடியல, கமெண்ட்ல வந்து எல்லாம் வீடியோ அப்லோட் பண்றான்னு கேக்குறீங்க, நான் போன வீடியோலயுமே சொல்லியிருந்தேன், அப்புறம் வீடியோலாம் இப்ப ரொம்ப கேப் விட்டு வரதுனால கரெக்டா வியூஸே போக மாட்டேங்குது, அதனால நீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்கும் அடுத்த வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், அப்பதான் இந்த வீடியோ நிறைய வியூஸ் போகும், கொஞ்சம் புரிஞ்சவங்க கைஸ், எக்ஸாம் முடிஞ்சதும் நான் கண்டிப்பா டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.